சரி, இன்னைக்கு வந்து பரணி லீவு. அதனால நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் கேட்குதுல்ல ஃபர்ஸ்ட்டு? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே. இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் ஃபர்ஸ்ட்டு சொல்லிருவோம். இன்னைக்கு பரணிலாம் கவர் பண்ணியிருப்போம். அப்படி நான் பெருசாக கவர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா நடிக்கிற படம் ஃபீனிக்ஸ். அது ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. அதோடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வந்து நாளைக்கு அதுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து 3 BHK அந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. காலைல ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லர் பார்த்தோம். அதை பற்றி பேசுவோம். நல்லா இருந்துச்சு. அதை பற்றி அப்புறமேட்டு பேசுவோம். அடுத்தது வந்தது ஓஹோ எந்தன் பேபி. அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து வருகிற 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து தியேட்டரில் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. விஷ்ணு விஷாலோட தம்பி ஹீரோ நடிக்கிற படம். விஷ்ணு விஷால் கெஸ்ட் ரோல் நடிக்கிறாரு, தயாரிச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா கூலி. ஹிந்தியில் வந்து வேற ஏதோ பேர்லாம் சொன்னாங்க, அப்படி இப்படின்னு. கடைசியில் அப்பெல்லாம் மஜாடோர் அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கேயும் கூலி தான். கூலி த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஹிந்தி டைட்டிலோட ஒரு 50 days to go போஸ்டர், கவுண்டர் போஸ்டர் வந்து கூலி படத்துல இருந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து அவங்க தயாரிக்கிற படங்களோட லைனப், மெகா லைனப் அப்படிங்கிற படத்துடைய, அதாவது மெகா லைனப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயக்குகிற இயக்குநர்களுடைய லிஸ்ட்டை வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. 2025 2027 வரைக்குமான 2 வருடங்களுக்கான டைரக்டர்ஸோட லைனப் வந்து வேல்ஸ் நாளைக்கு காலையில 11 மணிக்கு 14க்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பறந்து போ படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ராம் படத்துடைய ட்ரெய்லர் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அடுத்து அதை பத்தி பேசலாம். அப்புறம் பாம்ப் அப்படிங்கிற படம், பாம், அந்த பாம் அப்படிங்கிற படத்துடைய டைட்டில் டீசர் வந்து 27ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலம் 4:56க்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸுடைய படம். அப்புறம் இன்னைக்கு ஒரு படம், சின்ன படத்துடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் பேரே சின்னதா ஒரு படம். டைட்டிலே கொஞ்சம் கேட்சியா இருந்துச்சு. விக்ராந்த், சந்தானம், பிரசன்னா, குரு சோமசுந்தரம், இப்படி நிறைய பேர், ஆர்கே சுரேஷ்ல இருந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதுல. அதை பத்தி அடுத்ததும் பேசுவோம். மகாவதார் நரசிம்மா அப்படிங்கிற அந்த ஒரு மகாவதார் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டில இருந்து அந்த மகாவதார் நரசிம்மா படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ரோர் ஆஃப் நரசிம்மாங்கிறது. அடுத்தது மற்றபடி எல்லாத்துக்கும் ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தா சொல்லுங்க. நாளைக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. குட் டே, கண்ணப்பா, மார்கன், லவ் மேரேஜ், F1, இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு இன்னைக்கான டாபிக்ங்கிறது இதுதான். நாளைக்கு இந்த படங்கள்ல, இத்தனை படங்கள்ல எந்த படத்தை நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க, எத்தனை படத்தை பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு டாபிக். அதை பத்தி பேச போறோம். அதுக்கு நடுவில் வந்து அப்டேட்ஸையும் சொல்லி முடிச்சிருவோம். தி ஹண்ட், த ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தியோட அந்த கொலை வழக்கை பற்றிய ஒரு சீரீஸ். அந்த சீரீஸோட ட்ரெய்லர் இங்கே வந்துருச்சு. தி ஹண்ட் அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்துச்சு, தமிழ் ட்ரெய்லர் வந்துருச்சு. நிறைய தமிழ் நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. சோனி லீவ்ல வந்து ஜூலை 4 ஸ்ட்ரீம் ஆகுது. இதுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் 3 BHK ட்ரெய்லர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்கன்னு இல்ல, நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்துச்சுங்கிற சொல்றேன். ட்ரெய்லரை பத்தி எப்படி இருந்துச்சுங்கிறது இனிமேல் தான் சொல்லணும். நீங்களே ஆரம்பிங்க. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு ஆரம்பிங்க, அப்படியே போவோம். அவர் இன்னும் அண்ணா பார்த்துருக்க சாரிண்ணே. மாட்டாரு. ஆமா சாரிண்ணே. வந்துட்டு மத்தவங்க சொல்லுங்கப்பா. நான் பார்த்தேன் ப்ரோ 3 BHK ட்ரெய்லரு. எனக்கு அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பயங்கர கனெக்ட். ஸோ இந்த படம் இந்த அடுத்த ஒரு ஃபீல் குட் மூவியில் வந்து ஆட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காமனான ஒரு அழகான விஷயம் அது. அந்த பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஸோ அதை அது பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ரியலா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. பறந்து ப்ரோ போ நான் த்ரீ ட்ரெய்லர் பிஹெச்கே பாத்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்துட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு தடவை எங்கள் வீட்லேயும் மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கு. அதனால அதை பார்த்தோன்னே ரொம்ப என்ன சொல்கிறது கனெக்ட் ஆயிருச்சு. ட்ரெய்லர் ஃபுல்லாக ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் நான் ஃபஸ்ட்டே தேட்டரில் வந்தோடனே பார்த்துருவேன். பறந்து போ ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. நான் 3 BHK பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹோன் ஹவுஸ்ன்றது நம்ம மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். அது அப்படியே லைனா அது நல்ல கான்செப்ட். ஒவ்வொருத்தர் சொல்லி முடிச்சோம். லைனா கேப் விடாம அடுத்த சொல்லிருங்க. அப்படியே 3 BHK ட்ரெய்லர் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே திரும்ப லைனா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பறந்து போ ட்ரெய்லருக்கு வந்துடும். மதியன் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள்.
எனக்கும் ஓகே தான் ப்ரோ. அந்த ட்ரெய்லர் நான் ஸ்பேஸ் சவுண்ட் கேட்டுக்கிட்டேன். அப்போ ஸ்பேஸ் சவுண்ட் ஒரு டைம் தான் பார்த்தேன். 2 ஆடியோவும் கேட்டுச்சு. ஓகே, நான் சப்டைட்டில் படிச்சுக்கிட்டே பார்த்தேன். நான் இன்னும் சரியா கவனிக்கல ட்ரெய்லர். பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகே தான். ப்ரோ எனக்கு த்ரீ பிஹெச்கே ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பறந்து போயின்னா ட்ரைலர் பார்க்கல ப்ரோ. ஓகே, நமக்கு 3BHK ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், கமல் சொன்னார்ல, தமிழ்வந்தன் இவர் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல என் ட்ரைலர் பார்த்தோன்னே முதல்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே நமக்கான கனெக்ட் ஆக முடியாது. நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சொந்த வீடுங்கிறதுல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா, இன்னமுமே அது கனவு தான். அது ஓகேவா? அது இன்னும் எப்போ அது நிஜமாக போகிறதும் அடுத்த விஷயம். ஆனால் அந்த சொந்த வீடு ஆசைப்படாத ஒரு நபர் நம்ம பார்க்க முடியுமானா கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை வந்து படமாக எடுக்கும்போது அந்த படம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரியாலிட்டிக்குள்ளே நமக்குள்ளே ஒத்து போகுது அப்படிங்கிறது தான் படம் நமக்குள்ள எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் படம் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்த்த வரைக்கும், ட்ரைலர் பார்த்த வரைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. அதனால வந்து படமும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சித்தார்த்துக்கு அந்த அவருக்கு எப்படின்னா ஒரு நல்ல ஹிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது வாய் விட்டு திரும்ப நெகட்டிவிட்டி சேர்த்துக்குவார். அவர்கிட்ட திரும்ப ஒரு ஹிட் கிடைக்கும், திரும்ப அந்த நெகட்டிவிட்டி சேர்த்துக்குவார். இப்போ வந்து இந்த படம் ஒரு ஹிட் கொடுக்கணும். அதனால எனக்கு ஏன்னா அவர் சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த படம் ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர்களெல்லாம் தாண்டி எனக்கு இது 8 தோட்டங்கள் ஸ்ரீகணேசுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. எனக்கு கடைசி வரைக்குமே அது ஒன்று தான் அப்படின்னு மட்டுமே போயிடாம ஏதாவது நடுவுலேயே அதை வச்சுட்டு வேற ஏதாவது விஷயங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பு. அடுத்தது பறந்து போ ட்ரெய்லர். பறந்து போ வந்து ராம் ஸ்டைலை விட்டு வெளியே வந்து, ஆனால் ராம் ஸ்டைல் மேக்கிங்லேயே இருக்க ஒரு ராம் படமாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அவர் படத்தில். ஏன்னா அவர் வந்து ஏன்னா அவரோட படங்கள் எனக்கு செட் ஆகாது பர்சனலாக. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2-3 டேரக்டர் படங்கள் எனக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து மிஸ்கின் படம் ரொம்ப பிடிக்கும், மிஸ்கினோட எல்லா படமும் பிடிக்கும். ஆனால் எனக்கு இவரோட படம் சுத்தமாக எனக்கு எதுவுமே செட் ஆகாது. எனக்கும் ராம் படங்களுக்குமான இடைவெளிங்கிறது கிட்டத்தட்ட திருச்சிக்கும் சென்னைக்குமானது. எப்பயாவது ஒரு தடவை நம்ம சென்னைக்கு போகிறோம்ல, அது மாதிரி எப்பயாவது ஒரு சில காட்சிகள் அவர் படங்களில் நமக்கு பிடிக்குமே தவிர ஒட்டுமொத்த படமும் நமக்கு செட் ஆனதில்லை. இந்த படம் முதல்ல எனக்கு செட் ஆகும்னு தோணுது. எனக்கு பர்சனலாக பறந்துப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு பர்சனலாக. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான். எனக்கு சில செட் ஆகாத டேரக்டரில் அவர் ஒருத்தர். ஆனால் இந்த படம் முதல்ல செட் ஆகும் ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். 2 ட்ரெய்லரும் இவ்வளோதான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்க. நான் பறந்து போது பார்த்தேன் ப்ரோ. எனக்கு ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிவாதிலே வந்து எப்பவுமே அந்த மொக்க காமெடி அதுன்னு ரொம்ப இதாக இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இவர் இந்த வணக்கம் சென்னை ஒரு படம் பண்ணார்ல, ரொம்ப ஷட்டிலாக ஒரு நல்ல படமா, அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி வருது. ப்ரோ நானும் பறந்து போ ட்ரெய்லர் பார்த்தேன். ராம் படம் எப்பயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஆனால் இது ராம் படத்தோட ட்ரெய்லர் மாதிரி எனக்கு பெருசாக தெரில. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருந்தது. எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. 3BHK ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் கிளிக் ஆச்சுன்னா சூப்பராக ஓடிடும்னு நினைக்கிறேன். மற்றவங்க நான் அமைதி ஆயிட்டீங்க, அவ்வளோதானா? எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சா? டாபிக்ல போயிடுவோமா? ப்ரோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் ராம் படங்கள் வந்து பெருசாக செட் ஆகாது. பேரன்பு, தங்க மீன்கள்லாம் சூப்பர் படமாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி படங்கள் பார்க்குற ஆள் நான் கிடையாது. ஆனால் இது எனக்கு என்னமோ பிடிக்கும்னு தோணுது. அது எனக்கும் அதே ஒப்பீனியன் தான். ப்ரோ தரமணி பாருங்க, செட் ஆகும். தரமணி அது ஒரு பார்த்தா படம் தான் எனக்கு செட் ஆன படம். தரமணி எதுவுமே பார்த்தேன். set அவர் ஆகாது. படத்திலேயே ஓரளவுக்கு நான் வந்து எப்படி சொல்றது, சரி ரைட்டு வேணாம். அது எதுக்கு நெகட்டிவிட்டி சேர்த்துக்கிட்டு வேணாம். ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஏ சர்டிபிகேட் படம் தரமணி. தெரியல, அப்படிலாம் நமக்கு கனெக்ட் பண்ண முடியாது. நம்மளும் சின்ன பிள்ளைய பார்த்தாச்சுங்க, அதை வச்சுக்கோம். சரி ரைட்டு, நீ டாபிக் வரும், மெயின் டாபிக் ஃபர்ஸ்ட் வரும். நாளைக்கு இத்தனை படம் ரிலீஸ், கிட்டத்தட்ட 5 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 5 படத்துல நீங்க எந்த படத்தை பார்க்கலான் இருக்கீங்க, எத்தனை படம் பார்க்கலான் இருக்கீங்க, ஏன் அதை சொல்லணும். ரிலீஸ் ஆகிற படங்கள் லிஸ்ட் உங்களுக்கே தெரியும். விஜய் ஆண்டனி நடித்த மார்கன், விக்ரம் பிரபு நடித்த லவ் மேரேஜ், அப்புறம் பல ஸ்டார்ஸ் நடித்த கண்ணப்பா, அப்புறம் புதுமுகங்கள் நடித்த குட் டே, அப்புறம் ஹாலிவுட் படம் F1. இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 5 படங்கள்ல நீங்க எந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, எத்தனை படம் பார்க்க போறீங்க, ஏதாவது டிக்கெட் போட்டு பார்க்கலாங்கிற ஐடியா இருக்கா, இல்ல படமே பார்க்காம ஸ்கிப் பண்ண ஐடியா இருக்கா, எப்படிங்கிறத சொல்லுங்க.
ஸ்பீக்கர்ல இல்லாம கமெண்ட்ல சொல்றனாலும் சொல்லலாம். நான் நாளைக்கு காலையில லவ் மேரேஜ் படத்துக்கு போறேன். அந்த படம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு போறேன். அதுக்கப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் சொல்லி நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுவும் போலையா? அதுதான் தெரியல ப்ரோ. எனக்கு நாளைக்கு 2 பிளான் தான் ப்ரோ. நாளைக்கு போறது இல்ல. நான் சனிக்கிழமை தான் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது மார்கன் தான், அதுக்கு அடுத்து லவ் மேரேஜ் 2மே. சாரிங்க, கேக்குதாண்ணே? கேக்குது கேக்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்ப கேட்கல. இல்லண்ணே, மைக் மியூட் ஆயிடுச்சுன்னா இப்ப சும்மா மியூட் போட்டீங்க. இல்ல மியூட் நீங்களே போட்டீங்க, நீங்க மியூட் நீங்களே போட்டீங்க. ஆமா, திருப்பி அழுத்தினா போட முடியல. ஓகேண்ணே, சாரி அஜித் ப்ரோ, சொல்லிடுறேன். லவ் மேரேஜ் போறேண்ணே. அது நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லரு நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த படத்துக்கு போறேன். அப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் F1 படத்துக்கு நாளைக்கு நைட்டு எபிக் ஸ்கிரீன் போலான்னு இருக்கேன். அந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. டாப் கன் மேவரிக் டைரக்டர் பிராட் பிட் இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்துருச்சு. அதனால அந்த படத்துக்கு போறேன் நாளைக்கு. அந்த 2 படமும் தான். சனிக்கிழமை ஞாயிறு தான் மார்கன், மற்றதெல்லாம். நன்றி. சாரி அஜித் ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து மார்கன் நல்லா இருந்தா போவோம் ப்ரோ. இல்லைன்னா சித்தாரி ஜமீன் பரு டிஎன்ஏவும் போகணும். இந்த வேற எந்த படமும் எனக்கு தெரில. ரிவ்யூ எதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு போவேன். ப்ரோ நான் காலையில் 12:45 எனக்கு பிராட்வேல F1 புக் பண்ணியிருக்கேன். அது பார்த்து முடிச்சுட்டு மார்கன் ரிவ்யூ வந்து பார்த்துட்டு சாயங்காலம் நல்லா இருக்குன்னா சாயங்காலம் மார்கன் போவேன். நாளைக்கு பிளான் இதுதான். கண்ணப்பா கண்டிப்பாக போக மாட்டேன். லவ் மேரேஜ் வந்து சாட்டர்டே போனாலும் போவேன். கண்ணப்பாவில் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க ப்ரோ. ஆமா கண்ணப்பா பிரகாஷ் ப்ரோ, கடைசி அது 30 நைட் நிமிஷம். ரிவ்யூ கொடுத்தா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்களாமே, என்னது? அது நேத்து சுகுமார் ப்ரோ நானும் பேசிட்டு இருந்தோம். நேற்று பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஒரு பிரஸ் நோட் வந்திருக்கு படிச்சிங்களான்னு கேட்டேன். என்ன வந்திருக்குன்னு கேட்டாரு. கிட்டத்தட்ட ஆதிபுருஷ் படத்துக்கு வந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த படம் வந்து பல பேரோட உழைப்பு, கடவுளை பத்தி எடுத்திருக்க படம். ரிவ்யூ போடும்போது பார்த்து போடுங்க, பாசிட்டிவ் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் நோட் வந்துருந்துச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சுகுமார் ஆடா போங்க அப்படின்ட்டாரு. ஆனா வந்து அது வந்துச்சுன்னே அடுத்த நியூஸ் வந்துருச்சு. அந்த ப்ரெஸ் நோட்ல அவங்க மறைமுகமா பாசிட்டிவா படம் சொல்லிவிட்டு நெகட்டிவா போட்டா சிக்கல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் விடுங்க, அடுத்த விஷயம். நம்ம வந்து நம்ம ரூட்டுக்கு வரும், ஷெட்யூலுக்கு வருவோம். நம்ம வந்து காலைல 11 மணிக்கு வந்து மார்கன் பார்க்குறோம். மார்கன் பார்த்துட்டு லவ் மேரேஜ் மதியானம் ஷோ போகிறோம். அவ்வளோதான் நாளைக்கு போடுறது. கண்ணப்பா வந்து எப்படி நாளைக்கு மறுநாள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்ணப்பா பார்த்து பிடிக்கலன்னா நம்ம பாயிண்ட்டை சொல்ல தான் போகிறோம். அது நல்லா இருக்கு நல்லா. எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கையே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமே கண்ணப்பா மேலே எந்த வகையிலும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா கண்ணப்பா நமக்கு கதை தெரியும். அந்த கதையை இவங்க மேக்கிங் எப்படி எடுத்திருக்காங்கிறதையும் பார்த்துட்டோம். இருந்தாலும் அப்படி என்ன இப்போ இவ்வளோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவேளை ரிவ்யூஸ் நல்லா வந்து நம்ம மேலே ஒரு லேசாக நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா அந்த படத்து மேலே நம்பி பார்க்கலாமே தவிர இது வரைக்கும் அந்த படத்து மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. லவ் மேரேஜ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெடையாரோட லைஃப் டைமில் கடந்து வந்த வாழ்க்கையை வந்து படமாக எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கேடிவியில் நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா எந்த மனநிலையை பார்ப்போம், அந்த மனநிலை உள்ள ஒரு படம் அப்படின்னு, ஜாலியான படம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கே ட்ரெய்லர் பார்த்துருக்கோம் தெரியும். அதனால் வந்து போவோம். நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தை பார்க்க போகிறோம். எனக்கு மார்கன் ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மார்கன் டீசரும் பிடிச்சிருந்துச்சி, ட்ரெய்லரும் பிடிச்சிருந்துச்சி. எப்போவுமே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லர்னாலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த படத்தில் எப்படி வந்து புது வகையாக அந்த மர்டர் மிஸ்ட்ரியை கொண்டு வராங்க, வில்லனுக்கான கதை பேக் ஸ்டோரி எப்படி கொண்டு வராங்க, அந்த புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்களா ஊசி போட்டு கருப்பாக்கி கொள்றதுன்னு, அதை எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு மார்கன், அப்புறம் லவ் மேரேஜ், அதுக்கப்புறம் கண்ணப்பா, அந்த 3 தான் பார்க்குற ஐடியா. குட் டேன்னு ஒரு படம், அது வந்து நமக்கு நம்ம ஷோ டைம் போடவே இல்லை. நல்ல படம்னு எல்லாம் ரிவ்யூ சொல்கிறாங்க. பட் என்னன்னா நமக்கு வந்து ஷோ டைம் திருச்சியில் வந்து ரொம்ப சிக்கலான ஷோ டைம் வந்து மாட்டியிருக்கு. அதனால் அது பார்க்குறது கஷ்டம். F1 நீங்கள் எல்லாரும் ஆகா ஓகோ ஐயோ அம்மான்னு சொல்கிறீங்க. எனக்கு அந்த படத்தை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லைங்கிறனால அதை நான் அப்படியே விட்டேன். அவ்வளோதான். இதுதான் நம்ம இந்த வார படங்களோட சாரி ஷெட்யூல். ஃபார் த இன்டரப்ஷன். இந்த மார்கன் 6 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சதா? ஒர்க் ஆச்சா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் சொல்லுங்க, பார்க்கலையா இன்னும்? தேட்டருக்கு படம் பார்க்குறேன்னு முடிவாயிடுச்சுன்னா இந்த 6 நிமிஷம் 7 நிமிஷம் சொல்லி பெரிய ஸ்னீக் பீக் விட்டால் பார்க்க மாட்டேன். ஏன்னா தேட்டருக்கு போகிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு கரெக்ட். ஷாட்டில் தேட்டர் போகணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி படம் முடிஞ்சு என் கிரெடிட்ஸ் முடிவு வரைக்கும் ஏஞ்சி வர மாட்டேன். தேட்டருக்கு போகணும் முடிவாச்சு. ட்ரெய்லர் பார்க்குறேங்கிறது எதுக்கு தெரியுமா பார்க்குறேன்? ட்ரெய்லரு அவங்க ஓன் வேர்ட்ஸில் பார்த்து இதை சொல்லுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறனால தான் நம்ம சொல்கிறோமே.
ட்ரெய்லர் பார்க்கறது. இல்லைன்னா ட்ரெய்லர் கூட நான் பார்க்குற ஐடியா இல்லை. ரெண்டாவது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய நிலைமை வருது ஸ்பேஸில். இப்போ எப்படியும் இன்னைக்கு ட்ரெய்லர் ஏதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு நம்மளோட ஒப்பீனியன் ஏதாவது சொல்லி அவனுங்கிறக்காகத்தான் ட்ரெய்லர்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸ்னீக் பீக்லாம் நான் பெரும்பாலான ஸ்னீக் பீக் பார்த்ததே கிடையாது. ஸ்னீக் பீக்னு விட்றாங்கல்ல, கண்டிப்பாக நான் 99 ஸ்னீக் பீக் பார்த்ததே கிடையாது. யாராவது அந்த தயாரிப்பு நிறுவனத்திலேயோ இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் பார்க்கறது. இல்லைன்னா வந்து நம்ம ஷேர் மட்டும் பண்ணிட்டு தேட்டரில் போய் பார்க்கறது. ஏன்னா தேட்டரில் பார்க்குறப்ப அந்த 3 நிமிஷம் எனக்கு செல்லு நோண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான். எனக்கு இது பறந்துபோ வந்து தரமணி ஸ்டைலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நக்கலா ஜாலியாக தரமணி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். இடையில காமெடி கொஞ்சம் ஹார்ட் கிட்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஜாலியாக எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. 3 BHKவும் நல்லா தான் இருக்குது ட்ரெய்லர். ஸோ 2 படமும் ட்ரை பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கேன். வீக்கெண்ட் தான், சனி ஞாயிறு தான். ப்ரோ எனக்கு பறந்துபோ வந்து பேரன்போட ஆப்போசிட் வெர்சன் மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ, அதுக்கு படத்தையே யாரும் பார்க்காம பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ரிவ்யூமே போடாம இருந்துட்டா இன்னும் பெட்டர் இல்லை? கண்ணப்பாக்கா இல்லண்ணே, நேத்து அங்க வடக்குல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கடைசி 30 நிமிஷம் காந்தார மாதிரி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு குப்பீரா இருந்துச்சு. என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு. ஒன்னே இல்லை எனக்கு என்னன்னா, யாராலையும் இந்த ரிவ்யூஸை தடுக்கவே முடியாது. இன்னைக்கு கூட தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை வந்து ஜட்ஜி தள்ளுபடி பண்ணிட்டாரு. என்ன கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, முதல் 3 நாளைக்கு வந்து ரிவ்யூ போடாம தடுக்க முடியுமா, அது தடுக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் இந்த தயாரிப்பாளர் சங்கம் கேஸ் போட்டுக்கிறாங்க. அவங்க யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு மெயின் காரணம் சொல்றாங்க, நீங்க அப்படி தடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து பேச்சு சுதந்திரத்தை வந்து நீங்க நிப்பாட்ட சொல்ற மாதிரி இருக்கு. அது எங்களால முடியவே முடியாது. நீதிபதி வந்து என்ன சொல்ற தீர்ப்பு அந்த கேஸே தள்ளுபடி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து ரிவ்யூ பண்ற காலமா இருக்கு அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருக்காங்க. இல்ல அதான் மொத்தம் முதல் 3 நாள் ரிவ்யூ போடுறது தடுக்கவே முடியாதுன்னு ஜட்ஜே சொல்றாரு. நமக்கே தெரியும். நம்ம மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து ரிவ்யூவர்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு மனுஷனா நம்ம வந்து படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை நம்ம காசு கொடுத்து பார்க்கறதுனால சொல்றதுக்கான முழு உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா என்ன, இப்போ புதுசா ஒரு ட்ரிக்கை கற்று வச்சுக்கிறாங்க. நெகட்டிவா போட்டா அந்த படத்துல காப்பி ரைட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஐடியா தூக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கண்ணப்பா டீமும் அந்த மாதிரி இறங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எத்தனை பேர்த்து ஐடி நீங்க தூக்கிங்க? படம் நல்லா இருந்துச்சுன்னா யாரும் உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி போடுறது இல்லை. டார்கெட்டட் அப்படிங்கிறதுலாம் இங்க ரொம்ப ரொம்ப ரேரு. அது நடிகர்களுக்கு முடியும். படங்களுக்கு வந்து அப்படி இருந்து போய் நீங்க நல்ல ரொம்ப சூப்பர் படத்தை நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ்ல இருந்து கெடுக்கவே முடியாது. பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தே ஒரு படத்தை எப்படியோ தூக்கி நிப்பாட்டிடும். எத்தனையோ படம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படம் இது வரைக்குமே யாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இத்தனைக்கும் அதுல வந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அதே மாரி படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, இல்லைன்னா கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். பார்ப்போம். எனக்கு இது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாதான் இன்னும் கொஞ்சம் அவங்களே ரொம்ப டர்ல தான் இருப்பாங்க போல இருக்கு படம் நம்ம ரிசல்ட் மேல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆதிபுருஷுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆதிபுருஷ் என்ன சொல்லிட்டாங்க, இது கடவுள் படம், அந்த படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாது, நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னா சாமி கண்ணை குத்துன்னு சொல்றாங்க. குறைதான் கிட்டத்தட்ட இதையும் அப்படியே சுத்தி வரேன். கண்ணப்பா கண்ணை கொடுக்குற கதை கடைசியில வந்து எப்படியோ கொண்டு போய் என்னமோ பண்ண போறாங்க இவங்க ரிவ்யூ போட்டு. இப்ப நடக்கிற போது விடுங்க ப்ரோ. இதுல ஏதாச்சும் சீட்டகினி விட சொல்லியிருக்காங்களா? இல்ல அவங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க தான் பயப்படுற மாதிரி தெரியுது. இப்போ பாம்பை திரும்ப உள்ள விட்டுருவானோ அப்படின்னு கொஞ்சம் பக்தி பிரகாஷ் ப்ரோக்கு ஓவர் போல. எது ஆனாலும் ஆயிரம் போகுது, நம்ம எது நெகட்டிவா சொல்லி அப்படின்னு. இல்லைங்க, நம்ம ஆதிபுருஷுக்கே அதெல்லாம் பார்க்கல. எனக்கு உண்மையாலுமே சொல்லுமா, ஆதிபுருஷுல எனக்கு வந்து ஒரு பாதி படம் எனக்கு பிடிக்கும். ஆதிபுருஷுல வந்து அந்த அவன் பேர் என்ன, ஐயோ வில்லன் பேர் இருப்பாங்க, ராவணன் கேரக்டர்ல பண்ணிருப்பான் அந்த பையன் பேர் என்ன, ஹீரோ பேரு சைஃப் அலிகான். சைஃப் அலிகான் இன்ட்ரோவும் அவருக்கு இந்த வீணை வாசிக்கிற சீனும் அந்த சீக்வன்ஸும் நல்லாவே இருக்கும் படத்துல. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. அவங்க வீணை வாசி ராதைய கூட்டிட்டு போவார்ல, அந்த சீன் எனக்கு பிடிக்கும். பயங்கரமா இருக்கும் விஎஃப்எக்ஸ் அந்த ஒரு சீன் மட்டும். படத்துல எனக்கு ஒரு 25% பிடிக்கும் எனக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னோம். நம்ம படம் பிடிக்க ஓவராலா பிடிக்கல, நல்லா இல்லைன்னு தானே சொல்றோம். நம்ம சாமி படம் அப்படி இப்படிலாம் பார்க்கலாம். நமக்கு பக்தி அதிகங்கிறதுனால நம்ம அதை சொல்றோம். அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு பக்தியும் அதிகம். கலைஞர் சொல்ற மாதிரி அந்த கலைஞர் அவரோட கூற்றுகள் எல்லாமே நம்பிக்கை இருக்காள் நான். அதனால வந்து சாமி நம்பிக்கையும் இருக்கு, அந்த மூட நம்பிக்கை இல்லை, அந்த கேட்டகரி நான். ஏன் பிரகாஷ் தமிழ் படம்லாம் இப்ப சுத்தமாவே ஓட மாட்டேங்குது? நல்லா இருந்தா ஓட போய் ஏங்க சுத்தமா ஓடாம என்ன படம் இருக்கு? நல்லா இருந்தா ஓடிட்டு தானே இருக்கு. நீங்க நல்லாவே
டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் என்ன பெரிய படம் என்ன வந்துச்சு? குபேராலாம் தெலுங்குல கலக்கிட்டு இருக்கு, தமிழ்ல சுத்தமாவே போகல. அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து தெலுங்கு டப்பிங் படம் தமிழ் டப்பிங் உங்களுக்கு தெளிவா தெரியுது. தெலுங்கு படம் தமிழ் டப்பிங் நீங்க பாக்குறீங்க. பாதி படம் அவங்க பாதிக்கு பாதி தான் தமிழ். அதாவது ஒரு சில காட்சிகள் தான் தமிழ் லிப்சிங் சரியா இருக்கு, மீதியெல்லாம் லிப்சிங் ஓவரா தானே இருக்கு. அதெல்லாம் பார்க்க ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரி, டேரக்டர் காம்பினேஷன், எதிர்பார்ப்பு, பாடல் எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. ஏதோ தெலுங்குலையும் ஆந்திரா இது யூஎஸ்லயும் படம் பிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறேன் நான்லாம். ஏன்னா தனுஷுக்கு எப்படியோ ஒரு மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆகுது, பயங்கரமா அவர் போறாரு. அவருக்கு எதிர்பார்த்து தெலுங்கு படம் தான் இந்த படம், தெலுங்கு மார்க்கெட் தான் அது. இந்த படம் நல்லா பூஸ்ட் ஆயிருக்கும். தமிழ் எக்ஸ்ட்ரா போனஸ் அவர் தானே. அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா தெலுங்குலயே? நல்ல சம்பளம் வேற. அது எப்படி செட்டில் ஆவாரு? அப்படிலாம் கிடையாதுங்க. இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க்கெட்டை ஒரு பூஸ்ட் பண்றது. அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் அவர் படம் இன்னும் ஸ்டெடியா அவர் பிசினஸ் நல்லா ஆகும். அவருக்கு இப்போ இட்லி கடைலாம் தெலுங்குல நல்ல பெரிய சேல் ஆகும். அது ரொம்ப பூஸ்ட் தானே. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இட்லி கடை டேட்டு? அக்டோபர் 1 தான் அது. அவ்வளவுதான், எல்லா இஷ்யூ முடிஞ்சிச்சு. அவர் ப்ரொடியூசர் கோர்ட்லயே கேஸ்ல ஜெயிச்சு தரல. ஆனா அவருக்கு ஆல்ரெடி தெலுங்குல நல்ல மார்க்கெட் இருக்கு ப்ரோ. 3 வேலையில்லா பட்டதாரி அதெல்லாம் அங்க கல்ட்டு படம். அதாங்க, நல்ல மார்க்கெட் இருக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்ல. இப்ப சார்னு ஒரு படம் பண்ணாரு, தமிழை விட தெலுங்குல சூப்பரா போச்சு அந்த படம். அதே மாதிரி குபேரா இப்ப தெலுங்குல வந்து சூப்பரா போச்சு. நாகார்ஜுனங்கிற ஒரு சீனியர் ஹீரோ கூட நடிச்சிட்டாரு. அதனால இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த ரூட்டடான ஏரியாஸ்ல எல்லாம் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம். எப்பவுமே ஒரு பெரிய ஸ்டார் கூட அந்த அந்த ஊர் நட்சத்திரங்கள் கூட நடிக்கும் போது இன்னும் அவுட்டர் ஏரியா, ரூட்டட் ஏரியா எல்லாம் போய் நீங்க ரீச் ஆகலாம். ரீச் ஆகும்போது இன்னும் உங்களுக்கான கிரவுண்ட் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போக அடுத்தடுத்த படங்கள் நல்லா இருக்க ஓடும். விஜய் இன்னைக்கு ஒரே படத்தை அவர் தூக்குனிச்சு தெலுங்கு மார்க்கெட். பிச்சைக்காடு அப்படிங்கிற ஒரு படம் அவருக்கு வந்து டோட்டல் தெலுங்கு மார்க்கெட்டே அவருக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. அவருடைய எல்லா படங்களும் தெலுங்கு ஒரு பிசினஸ் ஆகுது, எல்லா படங்களும் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் தெலுங்கு நல்ல தேட்டர் கிடைக்குது. அதுவே ஒரு படத்தினால நடந்துச்சு இல்ல. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுதான். பிரகாஷ் ப்ரோ, தோழராதி ஐடி கீழே காட்டுதா? அவர் ஐடி திரும்ப வந்துருச்சா என்ன? அவர் என்னமோ இப்ப இது சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னீங்க. மாவீரன் புது ப்ரோ ஐடி ஐடி பேர் ஓபன் சொல்லுங்க. பண்ணிருக்காரு தோழராதி. ப்ரோ அவர் ஐடி தான் போனதா? நான் தெரியல விஷால் ப்ரோ எனக்கு. ஐடி போச்சுன்னு நினைச்சேன் ப்ரோ. ஏங்க பாருங்க எல்லாம் சந்தோஷம் பாருங்க. பாவி மனுஷா. விஷால் ஐடி போன எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்ல அன்னைக்கு பேசி இருந்தப்ப நான் இல்ல நேம கவனிக்கல. சரி விஷால் ப்ரோ தான் அன்னைக்கும் வரல, ஒரு 2 நாள் வரல போல. சரி இவர் ஐடி தான் போச்சு போல அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன். ப்ரோ இல்ல எனக்கு டிபி என்னமோ இது வந்து நீ செய்தி மாதிரி சொல்ற மாதிரி தெரியல, ஆசை மாதிரில தெரியுது. அவர் தோழரோட ப்ரோ டிபி மட்டும் அவரு சொல்றேன். நானும் ஒரு வைப்ல இருக்க ப்ரோ. ஏன் ப்ரோ நான் ஆசைப்பட போறேன்? இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ ஓ இன்னைக்கு ஒரு ஓ படம் அந்த பார்த்தாராம். செட்டா? இன்னைக்கு ஒரு படம் பார்த்தாரா? என்ன படம்னு என்ன கேளுங்க பிரகாஷ் ப்ரோ. யாரு? அவரு தமிழ் வந்து இன்னைக்கு ஒரு படம் பார்த்தாராம். என்ன ஆமா படம் ஆமா ஆமா, மட்டும் கேளுங்க. கேளுங்க. தெரியல. ஆனா இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் சொன்னாரு. கமெண்ட்ல வந்து பார்க்காத படம் சொல்லியிருந்தோம்ல, அதுல ஒருத்தர் மறுபிறவின்னு ஒரு படம் சொல்லிட்டு சொல்லிட்டு முத்துராமன் படம் வாங்கன்னு கேட்டேன். ஆமாங்க முத்துராமன் படம் தான். ஆனா ஒண்ணு தப்பி தவறி கூட வீட்டுல பாத்துறாங்க, ரேஷன்கார்டுல வந்து உங்க பேரை தூக்கிடுவாங்கன்னாரு. என்னடா இது, முத்துராமன் படத்தை ரேஷன்கார்டுல வந்து தூக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏற்கனவே அந்த படம் பாத்துக்கணும் இல்லையான்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனா டைட்டில் மட்டும் ஞாபகம் இருக்கு, பாத்திரே தெரியல. ஆனா என்ன திரும்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சு யூடியூப்ல, ஏன்னா டிவில பாத்துருப்பேன் போல இருக்கு, ஏதோ ஒரு பார்த்தமே ஞாபகம். அந்த படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு யூடியூப்ல பார்க்கும்போது மொதல் 3 நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்ல இன்ட்ரோ கொடுத்த ஒரு தமிழ் படமா இது. அது அந்த காலகட்டத்திலேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த படத்துக்கு வந்து இன்ட்ரோ வந்து இங்கிலீஷ்லயே பேசுறாரு ஒருத்தர். எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சூப்பர் டீலக்ஸ்ல எப்படி வந்து மனுஷபுத்திரன் உட்காந்து கடைசியில பேசுவாரோ, அது மாதிரி இந்த படத்துல சேர்ல உட்காந்துட்டு ஒருத்தர் பேசுற வயசான தாத்தா இங்கிலீஷ்லயே பேசுறாரு. ஒரு 3 நிமிஷம் பேசுறாருங்கிறதே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கலாம் நினைச்சேன். சரி பாய்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிடும் சொல்லி நீ பாய்ஸ் எஸ்பி சீசன் 1 முத்துராமன் கம்ப்ளீட் படமான பண்ணிட்டேன். அது? இல்ல அவர் ராமு இருக்கல்ல, ஓகே ஓகே ராமு ஓகே. இவரு ராமண்ணா ஓகே. அவர் டைரக்ஷனு. என்னமோ சொல்ல வந்தேனே, நான் அந்த பாய்ஸை முடிக்கலாம்னு சொல்லிட்டு பாய்ஸ் சீசன் 1 முடிச்சு சீசன் 2 போயிட்டேன். அதனால இந்த சூப்பர். படமா பார்க்கல, ஏதாவது தனியா பார்த்துக்கலாம் நினைச்சேன். நீங்க இன்னைக்கு என்னமோ படம் பார்த்தீங்கன்னு சொன்னாராம் தமிழ் வந்து, அது என்ன படம் ஆமா சொல்லுங்க. அண்ணா, ஒரு நிமிஷம். ஆதி என்ன கை தூக்குறாருண்ணே, உங்களுக்கு காட்டுச்சுன்னா பாருங்க. ப்ரோ தோழர் அப்புறம் ஆதின்னு நம்ம இவரு நாசர் ஒரு எனக்கு படம் எந்த ஐடி கார்டு நடிச்சிருப்பாரு, இல்லையே. நீங்க போஸ்டா மாத்த பாத்திருக்கீங்களா? முடிஞ்சா என்ன மாத்துங்க, நான் வேணா அதை கொடுக்குறேன்னு. டைம் இருந்தா உங்களால அது முடிஞ்சா பண்ணுங்க. நாசரு. நாசர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு ப்ரோ, ரீகார்னேஷன் படம், இந்த மாவீரன் கான்செப்ட்ல. அந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களா? வினித் தான் ஹீரோ, நாசர் வில்லன். ஆசை முகம் மாதிரி ஒரு படம் சொல்றீங்க நீங்க? அந்த படம் பேர் தேவதைன்னு தேவதைன்னு சொல்றாரு நினைக்கிறேன். ப்ரோ. தேவதை. ஆமா ஆமா ஓ அதை சொல்றாரா? ஆமா, நான் தேவதை ஆசை முகம் இளையராஜா சொல்றாரான்னு மியூசிக். பார்த்துட்டேன். இளையராஜா மியூசிக் 2-3 பாட்டு சூப்பரா இருக்கும். அதுல போஸ்டர் மட்டும் கீழே போடுறேன் பாருங்களேன், நாசர் பயங்கரமா இருப்பாரு அதுல.
அவர் தான் வில்லேன், ஆனா நாசர் தான் ஓகே. வில்லேன். கமெண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் மறந்துட்டேன் அந்த அப்டேட் சொல்றேன். நாளைக்கு ஸ்குவிட் கேம் வந்து சீசன் 3 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான். நான் அதே மறந்துட்டேன். ஆமாண்ணே, ஆர்ஜே விஷால பாட்டு பாட சொல்லுங்கன்னு கமெண்ட் வந்திருக்கு. ஏன்னா என்னன்னு பாடுங்க ப்ரோ, சிட்டுக்கு சிட்டுக்கு வைப்பு பாடுங்க. சோழர் அவர் ஆதி விடுங்க. தான் கமெண்ட் பண்ணிருக்காரு. ஆமா, அவர் தான் கமெண்ட் பண்ணிருக்காரு. யாராவது இவரு மாவீரன் எனக்கு கமெண்ட் கூட காட்டல. கீழே ஷோ ப்ராபபிள் ஸ்பேம்னு காமிக்குது. அதை கிளிக் பண்ணதான் வரும் போல இருக்கு. ப்ரோ அது அது உண்மையாவே அப்படியா? அவர் அண்ணா தானா? உங்களுக்கு ஆமா. அது உண்மையாவே ஏங்க அவர் அவர் தானா? தாங்க உங்களுக்கு அட ஐடி ஆமாங்க. காட்டுதுன்னா கோஸ்ட் வாங்கிக்கோங்க விஷால் ப்ரோ, உங்களுக்கு அண்ணா, ஒரு ஐடி அதான் காட்டுது. அண்ணா கோஸ்டா மாத்துறீங்களாண்ணா? உங்களுக்கு ஓகேயா? ஓகே அதை ஆன் பண்ணிடுங்க. பிரகாஷ் இவர் சொல்ற இந்த தேவதை படம் தான் இந்த தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம்னு ஒரு பாட்டு கூட பயங்கர ஹிட்டா இருக்கும். ப்ரோ அது அந்த படமா? ஆமா, அந்த படம் தான். இது ராஜி டிவில ஒரு வாட்டி போட்டாங்கன்னு பார்த்தேன். கீர்த்தி டியோ சம்திங், அந்த அதுல கூட ஒரு அண்டங்கிடுங்கன்னு ஒரு பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். இளையராஜா மியூசிக் தான். அந்த பாட்டு இந்த ஆர்டிஎக்ஸ்ல அனுஷ்கா வரும். இந்த அனுஷ்கா ஃபேன் வேற கண்ணப்பால அனுஷ்கா இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. காஜல் தான் இருக்காங்க, அனுஷ்கா இல்ல, காஜல் தான் இருக்காங்க. ஏன் சரி, சப்ஜெக்ட் தான் இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த மாசம் இருக்காங்கன்னு வராங்க ப்ரோ, சொல்லிட்டீங்கன்னா ஜூலை அவரு 11. இனிமே அது நம்ம படம் இருப்பாரு. இனிமே அது நம்ம படம். அந்த தேவதை படத்தோட டைரக்டரே நாசர் தான். பிரகாஷ் ப்ரோ, இந்த அனுஷ்கா படத்தோட போஸ்டரு அப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது புலிக்குத்தி பாண்டி வாட அடிக்குது ப்ரோ. லைட்டா விக்ரம் பிரபு கொன்றுவாங்க, பழி வாங்குற மாதிரி. அவரு வேற இருக்காரு. ஆமா, கை தூக்கிட்டே இருக்காரு. இருப்பாரு. விஷால் உங்களுக்கு வந்து கோவஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்படியா? ஒன்னும் வரல. உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வரலன்னா மாவீரனுக்கு கொடுக்குறேன் அடுத்தது. இல்ல ப்ரோ, எனக்கு ஆனா ஒரு ஐடி கீழே காட்டலையே. எனக்கு காட்டுது, ஆனா எனக்கு ஆப்ஷன் வரல. கொடுத்துருக்கேன், ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்கேன். யாருக்கு அக்செப்ட் ஆகுதுன்னு பாருங்க. விஷாலுக்கும் கொடுத்துருக்கேன், மாவீரனுக்கும் கொடுத்துருக்கேன் கோவஸ்ட். எனக்கு பிரகாஷ் ப்ரோ, வந்துருச்சு. நேற்று ஒரு விஷால் டாபிக் சொல்றேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நேத்து மாதிரி. அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் வந்து படத்தை பத்தி பேசுறேன். நாளைக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம பேசாம பண்ண கூடாதுல்ல. இல்ல ப்ரோ, இந்த வாரம் நான் எல்லாமே சின்ன ரிவ்யூ படங்கள். எல்லாம் கேட்டுக்கிட்டு போலான்னு பாக்குறேன். எந்த படமா இருந்தாலும். மார்கன் இங்க போட்டிருக்கான், F1 போட்டிருக்கான். ரெண்டுக்கும் ரிவ்யூஸ். F1க்கு ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு ரிவ்யூ, பட் நாட் கப் மை கப் ஆஃப் டீன்னு ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு அந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ரிவ்யூலாம் பிச்சு உதறிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. தெரியல, எல்லாரும் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்கிறாங்க. சரி, அந்த படம் நம்ம நாளைக்கு படங்கள் பத்தி பேசுற டாபிக் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக். நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நீங்க இது வரைக்கும் எந்த படத்தை ரிவ்யூ பார்த்து ஏமாந்துருக்கீங்க? இப்ப இந்த ரிவ்யூ பார்த்து போகணும்னால மாவீரன், அதனாலே கேள்வி கேட்கிறேன். ரிவ்யூ பார்த்து நீங்க தேட்டரை போய் ஏமாந்து படம் எந்த படம்? கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. அதுக்கு பாசிட்டிவ். ஆமா ப்ரோ, ரிவ்யூ பார்த்து எல்லாரும் அந்த போயிருப்பீங்க. டைம்ல அது அவ்வளவு பாராட்டி இருப்பாரு ப்ரோ. ஐயோ, என்ன இப்படி ஒரு படமா, ப்ளூ செட்டே இவ்வளவு பாராட்டுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்த்தா அது ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கிற படம் மாதிரி இருக்கு. படம் இல்ல பாடம் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, ரிவ்யூன்னு ஒண்ணு தான் ஞாபகம். கோமாப்பட்டி ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அடுத்த வாரம் அங்க ட்ரிப் போடுறீங்களா? ஏங்க எங்க கூமா பட்டிங்க வாய்ஸே பயங்கரமா இருக்கு அந்த ஆளுக்கு. சூப்பரா இருக்கு. ஏதோ ஒன்னே சொல்றீங்க இல்லைங்க, அளவுக்கு மிருச்சுனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த ஊரை கூற போடாம இருந்தா சரி. இவர் பாட்டு ப்ரொமோஷன் பண்ணி ஊருக்காரங்களே அவர் துரத்தி அடிக்காம இருந்தா சரி. ரொம்ப மோசம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அப்படிதான் ஏதோ சின்னதா ஒரு டேம் மாதிரி வாக்கியா மாதிரி இருந்து தண்ணி சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர்னால ஃபேமஸ் ஆகி அந்த ஊரே இப்போ சரக்கடிச்சு அந்த என்ட்ரி வழி கெட்டு போகும்போது ஆகா ஆகா இந்த இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு போறாங்க. வரும்போது கெட்ட கட்ட திட்டிட்டு போடுறாங்க, பாட்டில் தூக்கி மண்டல அடிச்சு போடுறாங்க, கீழே போட்டு போறாங்க, கடை வாசல பாட்டில் தூக்கி போட்டு போறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. பொம்பளை இருக்கும்போது வந்து லேடிஸ்லாம் இருக்கும்போது வந்து சேட்டியோட குளிக்கிறது, ஈரத்துணியோட வேணுக்கே அவுத்து போட்டு பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு அழிமு பண்ணிட்டு தெரியுறாங்களாம். ஒரு சின்ன கிராமத்தை வந்து அழகா இருக்குங்கிறத இவங்க வந்து அதை அசிங்கமாக்கிட்டு குப்பையாக்கிட்டு போறதுக்கு இது ரீச் ஆகாமே இருக்கலாம், ஃபேமஸ் ஆகாமே இருக்கலாம். இப்போ ஒருத்தன் இப்படி பண்ணி விட்டு அதனால அந்த ஊரை வந்து இன்னும் கொஞ்சம் குப்பை மேடாக்கி விட்டு எல்லாரும் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டு அலுவலகம் பண்ணிக்கிட்டு
அங்க இருக்க இயற்கை வைத்தையும் போட்டு வளத்தையும் சேர்த்து அழிச்சிக்கிட்டு அப்புறம் அதனால வந்து அந்த பிளாட்டு போட்டு ஊரை கூறு போடுறது அப்படின்னு சொல்லி எல்லா வளங்களையும் சுரண்டிட்டு போறதுக்கு பதிலா ஏதோ ஏதோ ஒருத்தரால நல்லது நடக்காதா கெட்டது நடக்கதே தெரியாத மாதிரி ஆகாம இருந்துச்சு. சரி பார்ப்போம். தினமும் தொடர்ச்சியா ஒரு 3 நாளா அதுதான் இருக்கு. ப்ரோ பிடபிள்யூடியே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, அங்க ஏதோ ஃபால்ஸோ ஏதோ டேமோ இருக்கான், அது 5 வருஷமா தடை பண்ணி தான் வச்சிருக்காங்களாம். அதான் சொல்றேன் ஏதோ வீடியோல ரிஸ்க் போடுற அதனால வந்து இடத்துக்குலாம் சரி. விடவே மாட்டாங்களாம் ப்ரோ. அவங்க வீடியோல போடுறாங்களா அந்த இடத்துக்குலாம் விடவே மாட்டாங்களாம் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ். அவர் எப்படிங்க போனாரு? ப்ரோ அது தெரியல, அவர் லோக்கல் இல்லைங்க ஏதோ நடந்து ஊர்க்காரங்களை பிடிச்சி போயிரு. இல்லைங்க இப்போ திண்டுக்கல்லே வந்து 2 3 பேர் ஒரு ஒரு இடத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. உடனே வந்துட்டு ஆத்தூர் டேமுக்கு மேலே அதை வந்து உடனே ஃபாரஸ்ட்லேருந்தே கால் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க, நீங்கள் தெரியாமல் அப்படியே நடந்து போகிறது தான். ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அதை வீடியோவை எடுத்து போடக்கூடாது, பார்த்தோன்னே அவங்க ஃபோன் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இது எப்படி விட்டாங்கன்னு தெரில. ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், அது வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பரணி என்ன இன்னைக்கு திருச்சி பக்கம் போட்டிருந்தாரு. ஆமா ஆமா, நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு இன்னைக்கு. அவர் நண்பர்களை பார்க்க வந்தாரு. கடைசியில நம்மளையும் பார்த்தாரு. மத்தியானம் வந்தாரு, பார்த்தோம், கொஞ்ச நேரம் பேசணும். உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல, பார்த்துட்டு உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல தானே போஸ்டர் நம்ம போட்டிருந்தாரு. ஆமா ஆமா மெகாஸ்டார் தேட்டருக்கு தான் வந்திருந்தாரு. வந்தோடனே கால் பண்ண அப்படி பார்த்தோம். பாருங்க இன்னைக்கு தான் முதல் தடவை பார்த்தேன். ஏற்கனவே நல்லா பல தடவை வந்து சென்னையிலலாம் மீட்டப்ல இருந்துச்சு, அவர் வர முடியாமல் போயிடுச்சு. அவரு இன்னைக்கு தான் பார்த்தேன். இங்க போன்ல எப்படி பேசுற அப்படியே அதே மாதிரி குழந்தைத்தனமாவே இருந்தாரு. எனக்கு நல்லா பயங்கரம் பரணி முன்னாடியே பயங்கரமா சிரிப்பு தான் எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு பரணியை பார்த்தது. அதே மாதிரி என்னன்னா ஒரு மனுஷன் எப்போ ஆன்லைன்ல இருக்க மாதிரி ஆஃப்லைன்ல இருக்க முடியும். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆன்லைன்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆஃப்லைன்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. டோட்டலாவே மாறுபடும். குரல்ல இருந்து பாடி லாங்குவேஜ் இருந்து டைலாக்ல இருந்து எல்லாமே மாறுபடும். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போன்ல பேசுறாரோ எப்படி ஸ்பேஸ்ல பேசுறாரோ அதே மாதிரிதான் நேர்லயும். குழந்தை பிள்ளைத்தனமாவே தான் இருக்காரு. ஆள் வளர்ந்துட்டாரு, ஆள் வயசு பயங்கரம். ஆனாலும் வந்து அந்த குழந்தைத்தனம் இருக்குல்ல, பண்ணிட்டு சரியான சிரிப்பு தான் மதியானம் நேர்ல பார்க்கும்போதெல்லாம். சொல்லுங்க நான் ஏன் நான் சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படி எனக்கு சரியான சிரிப்பு. ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல எப்படின்னு இந்த வயசுலயும் இப்படி சந்தோஷமா இருக்கு. நம்மளால முடியலன்னு வருத்தமா தான் பொறாமையா தான் இருந்துச்சு. சின்ன பிள்ளையாவே இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பாக்கியம். எதை பத்தி கவலைப்பட ஜாலியா இருக்கிறதெல்லாம் பரணி அந்த வகையில வந்து கொடுத்து வச்ச ஆளு. நல்லா இருந்துச்சு பார்த்தது, எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது இங்க நேர்ல இருக்க நம்ம இத்தனை நாள் பேசிட்டு இருந்த பழக்கத்துல இருக்கதே நேர்லயே இருந்து நல்லா இருந்துச்சு பார்த்தேன். அவர் இன்னும் சில பல நண்பர்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெயின்ல இப்போ போயிட்டு இருக்கிறாரு. அதனால வர முடியல. நாளைக்கு ஜாயின் பண்ணிடுவாரு. ப்ரோ சின்ன பிள்ளையாவது பாக்கியம் இல்ல ப்ரோ. இல்லைங்க ஒரு வகையில பாக்கிங்க. நான்லாம் வந்து அது மாதிரி அது இருக்கணும்னு பாக்கியம் தான் ஆசைப்படுறேன். தலைவா. எப்படின்னா நம்ம அதான் நம்மள நான்லாம் வந்து இல்ல அது மாதிரி ப்ரோ, இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் நான் வந்து லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க சரி பையனுக்கு வயசாச்சு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. எங்க அப்பா அவனுக்கு இன்னாடி வயசாகுது 23 24 தானே ஆகுதுன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க அவனுக்கு 28 வயசு நினைச்சிட்டு இருக்கீங்களா. சீக்கிரம் கல்யாணம் ஆகிறேன்னு சந்தோஷப்படுங்க. சரி, கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. ரிவ்யூ கேட்டு ஏமாந்து போன படங்கள். ஆமா ரொம்ப ஏமாந்த படம். அதாவது நீங்க வந்து எல்லா படமும் யாரும் ரிவ்யூ கேட்டு தான் ஏமாந்துருப்பீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் உண்மையாலுமே இந்த படத்தை நம்பிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மையா ரொம்ப நம்பிட்டேன். தேட்டர்ல போய் பார்த்தா அப்படியே இல்லை, டோட்டல் ஆப்போசிட். என்னை ஏமாத்தி கழுத்தெடுத்து போனதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ. எந்த ரிவ்யூ எந்த படத்துக்கு? நான் சொல்லவா ப்ரோ? கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ரிவ்யூ பார்த்து ஏமாந்த போய் பார்த்த படம் டான் ப்ரோ. கேட்க நண்பர் பரணி பரணி இல்லையே. இல்லையே, பரணி இல்லையே, பரணி இல்லையே. சரி ரைட்டு, அடுத்த படம் அடுத்த ஆளு. எனக்கு பெருசா நான் ரிவ்யூ பார்த்து நான் மோஸ்ட்லி படத்தை முதல் 2 3 நாளே பார்த்துருவேன். அப்படி தள்ளி போச்சுன்னா நானும் உங்களை முதல்ல பார்த்ததில்ல. அதிகமாக ரேரா, ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கேன். ஏமாந்தது இல்லை தேட்டருக்கு போய் அப்படி. ஆனால் ஓடிடியில் ஏமாந்துருக்கேன். படம் வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்துருப்பாங்க, அது ஹெச்டி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் தேட்டர் வரைக்கும் நான் போனதில்லை. ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரிவ்யூ சொல்லுவேன், அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துருவேன் எல்லா படத்தையும்.
நான் ரீசெண்டா இந்த மதகஜ ராஜான்னு ஒரு படம். கரெக்ட். அதனாலதான் அப்படியே கேங்கர்ஸையும் கேங்கர்ஸ்ல சேர்த்துக்கோங்க. ஆமா கேங்கர்ஸ் வந்து ப்ரீவியூ அதே ஆனா பயங்கரமா ரிவ்யூ கேங்கர்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் ஏமாறலையே கேங்கர்ஸ்ல. எல்லாம் நான் மதகராஜன் ஏமாந்தேன். ஏமாந்தாச்சு, நான் உள்பட. ஆனா கேங்கர்ஸ் யார், நீங்க ஏமாந்துட்டீங்களா? ரைட், ஓகே. நான் தான் அடிச்சிருந்த படத்தை வந்து ஸ்பேஸ்லயே பயங்கரமா. நல்லாதாயா இருந்துச்சு, சரி விடுங்க. விஷால் ப்ரோல எவ்வளவு பேரை ஏமாத்திருக்காரு. விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஆனா ஒருத்தர் மட்டும் சரியான பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் உண்மையாலுமே அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பாதி பேர் ஏமாந்த படம் மர்மர். கரெக்ட். நல்ல கரெக்ட். யார் எல்லாம் இது எல்லாம் விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நாங்கெல்லாம் அந்த படத்துக்கு அவரு போல, அவர் அதுதான் ப்ரோ சொல்றேன். நியாயமான ஆள். அவர் போடல ப்ரோ, அதுதான் விஷால் ப்ரோட்ட பிடிச்சதே. அவர் போடல பாருங்க. ஆமாங்க. ஒட்டுமொத்த இன்ஸ்டா உலகமும் சேர்ந்து நம்மளை காலை பிடிச்சி தேட்டருக்கு தரன்னு இழுத்துட்டு போய் உள்ள போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்படி நிறைய பேர் திரும்ப அதே நிலைமையில வெளியே வந்தாங்கல்ல, அதான் கொடூரம். ப்ரோ என்ன யாரும் அப்ரோச் பண்ணல ப்ரோ. நான் ஒரு 18,000 ஃபாலோவர் வச்சிருக்கேன். வேற ஏங்க இவரு வேற இந்த பாபா டெல்லி கணேஷ் மாதிரி பேசுறாரு. யாரு பேசுனது யாரு இப்ப? தமிழ் தமிழ் வேந்தன் இல்ல ப்ரோ, 10,000 ப்ரோ. 300 வச்சிருக்காரு. அவரே தக்லீஃப் ஈவெண்ட் கூப்பிடல. 18க்கெல்லாம் கண்டு கூட மாட்டானுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது மட்டும் எனக்கு விட்டு விட்டு கேக்குது. இப்போ ஓகேவா எல்லாருக்கும் ப்ரோ? விட்டுட்டு தான் கேக்குது ப்ரோ. எனக்கும் சொல்லுங்க, தமிழ் வந்து பேசுற மட்டும் தான் அப்படி கேக்குது போல இருக்கு. விஷால் ப்ரோக்கு தான் ஐரணி கரெக்டா இருக்கும். நீங்களே ஒரு ரிவ்யூவர், நீங்க எந்த ரிவ்யூ பார்த்து ப்ரோ இப்போ நல்லா ஏமாந்துட்டு ஒரு கேக்குதா படம் ப்ரோ? பார்த்தீங்க? ஏங்க எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா கேக்கு சொல்லுங்க. நான் வந்து எந்த படமும் ரிவ்யூ பார்த்து ஏமாந்தது இல்லை. ஆனா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டே போயிருவேன். ஆனா நான் ஒரு ஃபேமிலியா ரிவ்யூ சொல்லி ஏமாந்துருக்காங்க. எனக்கு ஒரு படம் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு, ஆனா அதை போய் சொல்லிட்டு எனக்கு காரி துப்பாத குறையா திட்டினாங்க. அது வந்து சிம்பு நடிச்சா இது நம்ம ஆளு. ப்ரோ நான் அப்ப விஷால் ப்ரோக்குனே வராரு. ப்ரோ திருச்சியில இருந்தேன். நான் அப்ப ரம்பா தேட்டர்ல ஒரு 4-5 தடவை பார்த்தேன் அந்த படத்தை நான். இது நம்ம ஆளு படத்தை எப்படி 4 தடவை பாத்தீங்க? ப்ரோ அப்போ கொஞ்சம் நான் லவ் பண்ணி இருந்த டேஸ் ப்ரோ. அதனால அந்த போன் கான்வர்சேஷன் ஒண்ணு போகும் சிம்புக்கும் நயன்தாராக்கும். அந்த ஒரு சீனுக்காகவே போய் உட்காந்து அது பார்த்தேன் ஒண்ணு ப்ரோ. போதுங்க, படம் ப்ரோ ஃபுல்லா அது போன் மட்டும் தாங்க. தானங்க இருக்கும், அது இல்ல மட்டும் தானே இருக்கும். இல்ல அந்த நயன்தாரா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். 2 பேரும் நடக்கணும், இளையராஜா பாட்டு. அப்ப இருந்த இம்மெச்சூரா இருந்தோம், லவ் பண்ணோம். அப்ப அது பிடிச்சிருந்துச்சு. அதுக்காகவே நான் போய் உட்காந்து பார்த்தேன். அது அந்த படம் இப்ப வரையும் ஓடிடில இல்ல ப்ரோ. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அது சேட்டலைட் டிஜிட்டல் வைக்கல. வாழு படமும் அப்படிதான், சேட்டலைட்டும் ப்ரோ அதுல போகல. ஒரு சூப்பர் பாட்டு இருக்கும் ப்ரோ, வெயிட்டிங் உன் கூட சேர்ந்து அட. அந்த பாட்டு ப்ரோ யாரும் கேட்டிருக்கீங்களா? எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. புரியலையே, காத்தாக வந்த சாங்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதான் ப்ரோ நல்லா இருக்கும். படத்துல சரி ரைட். நேற்று நம்ம பேசணும் டாபிக், அதுல வந்து ஒருத்தர் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் டிஎம் பண்ணி சில படங்கள் சொல்ல சொன்னாரு. அதை சொல்லிடுறோம் லிஸ்ட்டை. அவர் சொன்னதுல வந்து எனக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க படம் இதெல்லாம், களவு பரம்பொருள்லாம் தெரியும். ஆனால் அவர் சொன்ன இன்னும் 2 படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதித்தின்னு ஒரு படம் இருக்கும், அது தெரியும், ஒரு படத்தோட ரீமேக் அது. ஆனால் தமிழ்ல அதித்தின்னு இருக்கும், நீங்க பார்க்கலாம். அந்த படம் நல்லா இருக்கும். அலிபாபான்னு ஒரு படம் 2008 வந்த படம். இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா வந்தது தெரியாத ஆனா ஓரளவுக்கு வாட்சபிள் மூவிஸ், நல்ல படங்கள் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட். அலிபாபா அதித்தி படம் அதுல நல்லா சொல்ல இருக்கும் ப்ரோ. சொன்னார். ப்ரோ அலிபாபா அந்த அதித்தி கிருஷ்ணா அதித்தி இருப்பார், அந்த படம் தானே? அதித்தி இல்ல, அந்த இல்ல படம் இல்ல அதித்தி இல்ல. ப்ரோ, தான். அலிபாபா. நந்தா இருப்பாரு. அலிபாபா நந்தா இருப்பாரு பிரபுதேவா படம். அதித்தி. அது இல்லைங்க. ஆஹா, கிருஷ்ணா படம். கிருஷ்ணா இல்ல அதித்தி வந்துட்டு பிரகாஷ்ராஜ் இருப்பாரு. இந்த இல்ல அதித்தி வந்துட்டு இவங்க இந்த நாடோடிகள்ல வருவாங்கல்ல, அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு ஓ டிராவல் படம். அது ரொம்ப ப்ரோ ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கான இல்ல படம் இல்ல ஆக்சுவலா. இல்ல 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 நீங்க இது அது வந்து குழந்தைய கடத்தி வச்சிருப்பாங்க, நந்தாவை சுத்த விட்டுவாங்களே, அந்த நந்தாவே படம் அவங்க இல்லங்க, ஒய்ஃபை சுத்த விடுவாங்க. அதுதான் ப்ரோ அதித்தி. அது அநீதி ப்ரோ. ப்ரோ ப்ரோ அதித்தி தான் ப்ரோ. அதித்தி தானங்க இப்ப சொன்னாரு அவரு. அதுதான் ப்ரோ. அதித்தி தாங்க சொன்னேன், அதித்தி தான், அதித்தி அதுதான் தான் அந்த படம் சொன்னேன். தானே. அந்த நாடோடிகள் ஹீரோயின் இருப்பாங்க, நந்தா இருப்பாரு. அதுதான், அவங்க தான் இருப்பாங்க. ஆமா, நந்தா இருப்பாரு. ரீமேக் படம் ஆமா, அது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே ஓகே. நல்ல படம் தான். அடுத்து அலிபாபா அப்படிங்கிற படம் கிருஷ்ணா நடிச்ச படம் தான், 2008 வந்த படம்.
கிருஷ்ணாவும் பிரகாஷ்ராஜும் நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க நிறைய ஆமாம், படம் அதுவும் சொல்றேன்னு இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொன்னீங்களே, இருக்கும். என்னங்கய்யா? நீங்க ஒரு படம் தான் நேற்று சொன்னீங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இல்ல அது நேற்று டாபிக், அதே மாதிரி இன்னொரு டாபிக் பேசும்போது சொல்றேன். 4-5 படம் எடுத்து வச்சிருந்தோம், அது இன்னொரு டாபிக் பேசும்போது பேசுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாபிக் வந்துடும், ரிவ்யூ கேட்டு ஏமாந்த படங்கள் லிஸ்ட். ஏன்னா நம்ம தமிழ் வைக்கும்போது குழப்பம் வந்துடக்கூடாது. விஷால் ப்ரோ சொல்லுங்க, அவர் நீங்க தான் டிஎம் பண்ணி சொல்லணும். எனக்கு சொல்லியிருந்தாரு. இல்லை, நான் தான் சொல்லணுமா? நான் வந்துட்டு கண்டிப்பா. நான் எல்லா ரிவ்யூவும் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து அந்த ரிவ்யூ பார்ப்பேன். எந்த படத்துக்கும் நான் போய் ஏமாந்தது கிடையாது. படம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்றது அவங்களுக்கும் எனக்கும் ஒரே கருத்து இருக்கான்றதுக்கு மட்டும் செக் பண்ணிப்பேன். மற்றபடி யார் ரிவ்யூவும் நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க இப்ப மாட்டேன். இன்ஃபுளுசர் ஆயிட்டீங்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பம் எல்லா ஜென்மத்திலயும் அதே விஷயம் தான். ஆரம்பத்துலேருந்து அப்படிதான். படம் பார்த்துட்டு வந்துட்டு பிரசாந்த் அண்ணன் ரிவ்யூ மட்டும் பார்ப்பேன். அப்ப அவர் மட்டும் தான் இருந்தார் அந்த காலகட்டத்துல. பிரசாந்த் அண்ணன், அபிஷேக் ராஜா அண்ணன், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் அவங்க ரிவ்யூலாம் படம் பார்த்துட்டு வந்து பார்ப்பேன். அவ்வளவுதான் தலைவா. நான் 2ஆம் உலகத்தை தேட்டர்ல பார்த்துட்டு வந்து சீனியர் பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். செம்ம படம், ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அவனுங்க வந்து என்ன திட்டுறானுங்க மறுநாள். ஏய் என்னடா குட்டி குஞ்சா, என்னடா வேலை பார்த்து விட்ட அப்படி. எந்த பல்தான் காலகட்டம் நீங்க அது? சொல்லுங்க. நான் ப்ரோ 2ஆம் உலகம்லாம் நாங்க 8தோ 7தோ 6தோ படிக்கும் போது, விஷால் ப்ரோ 6th படிக்கும் போது நினைக்கிறேன். ஏங்க, என்ன 2016 6th 1999. படிச்ச? புரியலையே கமல். 2016 17 6th படிச்சீங்க? ப்ரோ அப்படியா? இது 2ஆம் அது உலகம்லாம் ரொம்ப லேட்டா வந்துச்சு 2013 ப்ரோ. ப்ரோ. 2013. 13னா 8th படிச்சிட்டு இருந்தேன். இரண்டாம் உலகம் என்னப்பா பண்றீங்க? என்ன 2013. டாபிக்? ஆமா ப்ரோ, என்ன டாபிக்? ஆமா ஆமா, இது தெரியாம ரிவ்யூ நான் பார்த்து படத்தை. ஏமாந்த படம். சுகுமார் ப்ரோ, உங்க டாபிக் தான் மெயினா. எனக்கு வந்து 2 படம் இருக்கு ப்ரோ. ஒன்னு ரொம்ப ரீசெண்ட், இன்னொன்னு வந்து ஆல்ரெடி அந்த பதில் வந்துருச்சு. சொல்லுங்க. இல்ல ஏங்க ஃபர்ஸ்ட் சார்? சுகுமார் ப்ரோ டாபிக் சொல்லிடும். இல்ல ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ டாபிக் அதான் சொல்லுங்க. என்ன சுகுமார் ப்ரோ கேக்குதா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னா, நீங்கள் இப்போ மாவீரன் என்ன சொன்னார், நாளைக்கு 5 படத்தை என்ன படம் பார்க்க போறீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன். நாளைக்கு வந்து மார்கன், லவ் மேரேஜ், என்ன டாபிக் ப்ரோ? கண்ணப்பா, இருங்க அதை சொல்கிறேங்க, குட் டே, F1, இத்தனை 5 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 5 படங்கள் எந்த படம் பார்க்க போறீங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு மாவீரன் என்ன சொன்னார் அப்படின்னா, ரிவ்யூ பார்த்துட்டு பார்க்கலாம், ஏன்னா அந்த 5 படங்கள் மேலேயும் பெருசாக நம்பிக்கை இல்லைனாரு. அதனால டாபிக் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த படத்துக்காச்சும் நீங்கள் ரிவ்யூ பார்த்து ஏமாந்துருக்கீங்களா? அதாவது ரொம்ப மோசமா, நீங்க சூப்பர் ஆகாவகன்னு சொல்லி ஒரு படம் ரிவ்யூ நம்பி தேட்டருக்கு போயிட்டீங்க, பார்த்து ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதான் இன்னைக்கு டாபிக். ரிவ்யூ பார்த்து ஏமாந்தது கேக்குறீங்களா? ஆமா, ரிவ்யூ போட்டு ஏமாத்தினது கேட்கல, அது நம்ம வரும். ரிவ்யூ பார்த்து கேட்டது ஏமாந்தது மட்டும் தான் அவங்களுக்கு. ஓகே சரி, அது வந்து நிறைய இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஆனா உங்களுக்கு 2வது ஆப்ஷனே நீங்க வச்சுக்கோங்க, அதையே சொல்லுங்க. என்னது? ரிவ்யூ போட்டு ஏமாத்துனது. என்ன மட்டும் வந்து டார்கெட் பண்ணா அது நியாயம் இல்ல. நம்ம ஃபர்ஸ்டே போவோம், சரியா? இல்ல, எல்லா அதுக்கப்புறம் இன்ஃபுளுசரும் ஃபர்ஸ்ட் டாபிக்கே வருவோம், நம்ம டாபிக் வரும். நம்ம ரிவ்யூ பார்த்து ஏமாந்தது என்ன டாபிக் சொல்லுங்க, நம்ம ஏமாந்தது என்ன படம். அப்படி வருவோம். நம்ம வந்து இந்த மாதிரி போக தேவையில்ல. நான் மோஸ்ட்லி வந்துட்டு ரிவ்யூ பார்த்து படத்துக்கு வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலுமே சொல்றேன், அந்த ஒரு பழக்கம் கிடையாது. ஏன்னா ஸ்பாய்லர் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு, விஷால் சொல்ற மாதிரி தான், ஸ்பாய்லர் சொல்லிடுவாங்க, ரிவ்யூ பார்க்க மாட்டேன். பார்க்காமலே வந்து படத்தை போயிட்டு பார்ப்பேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்து ஏமாந்தது உண்டு. அந்த இது அந்த கிளிப்பிங் போடுவாங்கல்ல, சூப்பரா இருக்கு, வா பப்ளிக் ரிவ்யூவா? அருமையா இருக்கு அப்படின்னு. அதை பார்த்து ஏமாந்து படத்துக்கு போய் வந்து அடிப்பட்டதெல்லாம் உண்டு. அது வந்து ஒன் ஆஃப் த இது வந்துட்டு சொன்னோம்னா, அந்த இந்திரலோகத்தில் ஒரு அழகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். நான் எனக்கு அந்த 23ஆம் புலிகேசி வந்துட்டு பார்த்துட்டு, எனக்கு வடிவேல் வந்துட்டு திரும்பியும் அதே மாதிரி ஒரு படத்தோட வந்து வரப்போறாரு அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்து, அதோட பப்ளிக் ரிவ்யூலாம் பயங்கரமா இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து சரி இன்னைக்கு தியேட்டர்ல போயிட்டு ஒரு ஜாலி பண்றோம், என்ஜாய் பண்றோம், என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வர கூட்டின்னு போயிட்டேன். போய் உக்காந்தா செய்ன்னு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி இது என்னடா இது, இதை போய் எப்படிடா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு இதுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் ரிவ்யூவும் பார்க்கறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு, நான் டக்குன்னு ஞாபகம் வந்தது சொன்னேன். அஜித் ப்ரோ, நீங்க என்ன படம்னு சொல்லவே இல்லை.
சரி, நாளைக்கு ப்ரோ என்னென்ன படம் எனக்கு வருது, நாளைக்கு வந்து எந்தெந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணீங்க, அதுவும் சொல்லுங்க அப்படியே. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம், ப்ரோ. நீங்க தான் லேட்டு. லைட்டா சொல்லுங்க. விஷால், நீ சொல்லு விஷால். ஆனா நாளைக்கு காலையில லவ் மேரேஜ், நைட்டு F1ண்ணா. வெரி குட், வெரி குட். நானும் காலையில லவ் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் போறேன் 9:30 மணிக்கு. 9:30 மணி படத்தோட க்ரூவோட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைனா எல்லா படமும் பார்க்கலாம். மார்கன்ல இருந்து அதுக்கப்புறம் வேற என்னது, கண்ணப்பா. நீங்க அந்த குட் டே பாத்துட்டீங்க, கண்ணப்பா இருக்கு, சுமார் 3:15. ப்ரோ, சுமார் ப்ரோ, சுமார் ப்ரோ. கண்ணப்பா எப்போ பாக்குறீங்க? கண்ணப்பா எப்போ ரிவ்யூ போடுறீங்க? ஈவினிங் தான் பார்ப்போம் ப்ரோ. 3.25 மணி நேரம் கண்ணப்பா. உங்க ரிவ்யூக்காக தான் வெயிட்டிங். ஆக்சுவலா உங்களோட கண்ணப்பா ரிவ்யூக்காக தான் வெயிட்டிங். இப்பயே சொல்லிடும் பாருங்க, கண்ணப்பாக்கு தப்பா ரிவ்யூ போட்டா, தப்பா எழுதுனா சாமி கண்ணை குத்தும். சாமி கண்ணுல ஐஸ், சாமி குத்தி அந்த மாதிரி ஆக போகுது. நான் கண்ணப்பா பத்தி நான் எது போட்டாலும் சாமிக்காக போட்டுதான் நினைச்சுக்கோங்க. இது வேறையாண்ணா? ஓகேண்ணா, சரி விடுங்க. எல்லாரும் கோட் வேர்ட் சொல்றாரு, முன்ஜாமீன் எடுக்கிறாரு, ஜாக்கிரதையா புரிஞ்சுக்குங்க. ஆனா கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்குன்னு அங்க போட்டாங்க. திடீர்னு நல்லா இருந்தா என்ன ப்ரோ பண்றது? அதுதான் திடீர்னு எனக்கு ஒண்ணும் பாசிட்டிவா புரியல. வந்தா வாய்ப்பே இல்லன்னு வந்து சில டைலாக் இருக்குல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. கமலே, அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலுமே நாங்க நம்ப மாட்டோம், அவ்வளவுதான். பிரபாஸ் அது நான் இருக்கிறதுனால அந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் பிரகாஷ் ராஜ் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லுவார்ல, போடுவாங்களோன்னு பயமா சிங்கம்ல டைலாக், சிங்கம் 1ல இந்த மாதிரிலாம் மிரட்ட வருவாங்க, இந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் சொல்ல வருவாங்க. யார் ப்ரோ பாசிட்டிவ் சொல்லுவா? வருவாங்கடா, நானே வருவேன்டா அப்படின்ற மாதிரி. நானே கூட சொல்லலாம், ஆனா நம்பாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன் நானு. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு 1 year ஆஃப் கல்கியா. அது வேறயா? 1 year ஆஃப் கல்கி பிரகாஷோட டே. ஆமா, அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா 1 yearங்கிறது எனக்கு ஷாக்கிங்கா தாங்க இருக்கு. அந்த ஆக்சுவலா படம் வந்து என்னன்னா, பார்த்து எவ்வளவோ ரொம்ப பொன்னியின் செல்வன் பிரகாஷ்ல இருந்து சினிடாக் பிரகாஷா மாறின நாள் ஆகுது அது. மாணிக்கம் வந்து பாஷாவா மாறினார். என்னதான் இருந்தாலும் வந்து இல்ல சீரியஸாவே இல்ல, உங்களுக்கு சீரியஸா தெரியல. எனக்கு கல்கி படம் வந்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா போன வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு ஒரு அதுதான் வருஷம் ப்ரோ, ஆச்சு படம் வந்து. பேசு நீங்க ரெகுலரா போட்டு போட்டு உங்களுக்கு அந்த இது பழகிடுச்சு. நாட்கள் வந்து பல வருஷம் போன மாதிரி இருக்கு. அஜித் ப்ரோ இப்ப சொல்லுங்க என்ன படம்? பரணி ஊருக்கு போயாச்சா, போயிட்டு இருக்கீங்களா? ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். நான் இப்ப ஸ்டாப்பிங், சரி சும்மா கேட்கலாமேன்னு வந்தேன். விக்கி ப்ரோ இப்ப சரி சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ, ப்ரோ அந்த கொஞ்ச பரணி பரணி நேரம் ப்ரோ முன்னாடி வரல பரணி பரணி என்ன ப்ரோ. அவர் சொன்னா, ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் பரணி ப்ரோ. பரணி என்ன சொன்னா இன்னைக்கு? ஐயோ, கமெண்ட் செக்ஷன்ல என்ன இருக்கு? போய் பாருங்க ப்ரோ. பாம்பு இருக்கு. என்கிட்ட சொன்னா ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ பார்த்ததுல தான் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் வந்து இந்த வருஷத்துலயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் இன்னைக்குதான் அப்படின்னு. ஏங்க நீங்க வேற. நான் பரணி பார்த்து நீங்க வந்து இதை வச்சு பரணி சொல்லிட்டு ஊருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு போயிட்டாரு. அவர் சொல்லட்டும். பிரகாஷ் ப்ரோ, நான் ட்ரெயினில் அதுக்கப்புறம் பேச முடியாது. சொல்லுங்க. ஹாப்பி ப்ரோ. ஆனா போட்டோ தான் எடுக்க முடியல. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு போட்டோ போட்டோ தான் நம்மன்னு. ஆனா அப்புறம் தான் யோசிக்கிறேன், ஐயோ போட்டோவே எடுக்கலையேன்னு சொல்லிட்டு. இல்ல, என்கிட்ட பரணி சொன்னா, நான் பார்த்துட்டேன் பேசிட்டேனா, நான் போட்டோ மட்டும் எடுத்துக்கலண்ணா அப்படின்னா. ஆமாண்ணா, நீ ஞாபகமே இல்லைண்ணா. எடுத்தாலும் போட மாட்டீங்களே பரணி ப்ரோ. எடுத்தாலும் போட மாட்டேங்க, பட் இருந்தாலும் ஒரு மெமரி இல்லைல்ல, அதனாலதான். பிரகாஷ் ப்ரோ மட்டும் இல்ல, அது இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு 2-3 பேர்த்த பார்த்தேன். கேர்ள்ஸ். ஸோ அதுவுமே செம ஹாப்பி. அதோட ட்விட்டர் இது ஃப்ரெண்டு, ட்விட்டர் பரணி ஃப்ரெண்டு. கமெண்ட் செக்ஷன்ல எதிர்பார்த்து ஏமாந்த படம், ரிவ்யூஸ் கேட்டு ஏமாந்த படம் டான் போட்டிருக்காங்க ஒருத்தர். இன்னைக்கு வந்து டாபிக் வந்து ரிவ்யூவர்ஸால நம்ம ஏமாந்து பார்த்த படம் அப்படின்னு கேட்டாரு பிரகாஷ் ப்ரோ. அதுல வந்து டான் சொல்லியிருக்காங்க பரணி ப்ரோ. என்னன்னு கேளுங்க. அந்த ரிவ்யூ என்ன யாரோடது தெரியுமா? பரணி ப்ரோவோடது. அவர் டான் ரிவ்யூ மட்டும் நீங்க போய் பாருங்க ட்விட்டர்ல, அப்புறம் நீங்களே ஒத்துக்குவீங்க. ஏங்க அந்த படத்துக்கு நான் மட்டுமா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன்?
அப்படி பார்த்தா நான் ஸ்பைடர்மேன் கூட தான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன். இல்ல ப்ரோ, சொன்னவர் உங்களை தான் சொன்னாரு. அதான் சரி, இப்போ என்ன பிரச்சனை? அந்த படம் ஸ்கேம்ன்றீங்களா? அந்த படம் ஸ்கேம்லாம் இல்ல பாருங்க, அது ஹிட் ஆயிடுச்சு. அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் கலெக்ட் பண்ணுச்சு. அவ்வளவுதான், அதோட விட்டுறணும். அவ்வளோதான். எனக்குமே அந்த படம் பிடிச்சிதான் இருந்தது. செகண்ட் அந்த இந்த கை தட்டுற சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, தவிர மற்றதெல்லாம் எனக்கு வந்து அந்த படத்துல வந்து ஓகே. ப்ரோ எனக்கெல்லாம் அந்த சீன்ல தான் ப்ரோ அழுகே வந்துச்சு. எனக்கு அங்கதான் எமோஷனலாவே கனெக்ட் ஆச்சு. கை ஆனா தட்டுறது. போப்பா, அது எனக்கு அந்த என்ன படம் அது கேடி பில்லா கில்லாடிறாங்கால வந்துட்டு இருந்த எமோஷன் வந்து இதுல மிஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு இருந்திருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த அப்படி இல்ல அளவுக்கு ப்ரோ, எனக்கு இருந்துச்சு. ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா ரீசெண்ட் டேஸா நானும் எங்க அப்பாவும் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை, அதனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அவர் எஸ்கே அவங்க அப்பா காலை பார்ப்பார்ல, அந்த இது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு அதில் ஃப்ளாஷ்பேக்கில் வர எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கும் ப்ரோ. அந்த கடைசி ஒரு 40 நிமிஷம் நல்லா இருக்கும். அவர் சினிமா எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இது நல்லா இருக்கும் உண்மையாவே. அடுத்து சிபி கூட ஒரு படம் பண்றாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலா அது ஒரு பைலட் ஃபிலிம். அதை வந்து ரிலீஸ் பண்ணல, அது வந்து ஃபியூச்சர் ஃபிலிமா மாத்திருந்தான். படம் பேர் வந்து பைலட் ஃபிலிம், படம் பேர் பிட்டு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன டாபிக்ல உங்களுக்கு எதுவும் படம் இருக்கா? நீங்க சொல்லுங்களேன். ஆனா நான் இது வரைக்கும் ரிவ்யூவே பார்த்தது இல்லை, அதான் உண்மை. ப்ரோ நாளைக்கு அந்த இரவு பறவை ரிலீஸ் ஆகுதா? சும்மா ப்ரோ, உங்க படம் தான் கேட்குறாரு. இரவு பறவையும் திருக்குறளும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ப்ரோ. அது என்ன ப்ரோ, திருவள்ளுவரோட பயோபிக்கா திருக்குறள்? இல்ல, திருவோட குரல். அவரு நீங்க பிரிச்சு படிக்கணும் அத ப்ரோ. அது புக் மை ஷோல வந்துச்சு ப்ரோ. என்ன ஏதோ ஒரு படம் வித்தியாசமா இருக்குன்னு போய் பார்த்தா அதுல போட்டோ வெளியே இருக்கும்ல புக் மை ஷோல, திருவள்ளுவர் உட்கார்ந்துருக்காரு அதுல. என்னன்னு தெரியல, என்ன கதைன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. கொஞ்சம் உங்களுக்கு எதனா தத்துவம் இருக்கும் அந்த படத்துல. சுகுமார் ப்ரோ, இரவு பறவை ஷோவே இல்லை ப்ரோ சென்னையில. இது இரவு பறவைக்கு ஷோ இல்லையா? ஆமா ப்ரோ, ஷோவே இல்லை, புக் மை ஷோலே காட்டல. டைரக்ட் ஓட்டிட்டீங்க. இல்ல அக்ரிமெண்ட் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன், பேசிட்டு இருப்பாங்க. இது நைட் வந்துடும் ப்ரோ. டேர்ம்ஸ் பிரச்சனையா இருக்கும் ப்ரோ, நிறைய டேர்ம்ஸ் கேட்டிருப்பாங்க, அதனால நைட் வந்துடும். இரவு பறவை தானே, வந்துடும் நைட் வந்துடும். தமிழ்வேந்தன் ப்ரோ, இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னீங்களா, அதை பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லுங்க. ப்ரோ சொல்லிட்டேனே ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டேன் தானே? இல்ல சொல்லல, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ரொம்ப நாளா ஆசை அந்த படம் பார்க்கணும், இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. நானவன் இல்லைன்னு ஒரு படம். சால் ப்ரோ, நீங்க இருக்கும்போது இவ்வளவு அமைதியா இருக்க கூடாது, ஏதாச்சும் பேசுங்க. நான் நல்லா இருந்துச்சு இல்லைங்க. ஏன் எனக்கு என்ன மயக்கம், ஏன் எனக்கு மயக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு ப்ரோ இருக்கும். அதை கேட்டாலே எனக்கு சரசுக்கு ராரா. ஏங்க என்ன சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு தோணுது தலைவா? வித்தியாசமா தோணுது தலைவா உங்களுக்கு. இதே மாதிரி இப்ப நானவன் இல்லை பார்த்த மாதிரியே அடுத்து மச்சக்காரன் அப்படின்ட்டு அந்த ஹீரோ நடிச்ச ஒரு படம். பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க, நானவன் இல்லை இல்ல, சூப்பரா இருக்கும். எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் நானவன் இல்லை. அதுல அவன் மாளிகையை ஏமாத்தும் போது அது அந்த வெங்கடேஷ் பெருமாள் மை ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சச்சின்
அரியன் பிராக்டிஸ் அப்படின்னு கேட்பான் பாரு, அந்த சீனே வந்து பயங்கரமா இருக்கும். ஆனாண்ணே அவர் காணாம அப்படியே எங்க போனாருன்னே தெரியல. ஆனா அது மட்டும் இல்ல, படத்துல வந்து அந்த சீனுன்னு கிடையாது, படத்துல பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பள்ளி பருவத்துல பார்த்தது. அப்பெல்லாம் வந்து இந்த படம் பள்ளி பருவத்திலே அப்படின்னு ஒரு படம் நேத்து சொன்னாரு. கோஇன்சிடென்ஸா இருக்கே. அப்பெல்லாம் இந்த படம் பார்த்தாலே குஷி ஆயிடும், அப்படியே குளு குளுன்னு இருக்கும். எனக்கு நான் ரசிகன் உனக்கு பாவம் போது அப்படியே நம்மளுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும் அப்படியே. அண்ணா கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குதுப்பா. இல்லண்ணா, இந்த குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் ஒரு படம் பார்த்திருக்கேன் ப்ரோ. கிழிச்சிருப்பாரு இவனு, சரியான சாங்ஸ். ஆனா ஏன் இப்ப நான் அதை கேட்டேன்னா ப்ரோ அந்த பாட்டு ஃபுல்லா டபுள் மீனிங் ப்ரோ. ஆமா ஆமா. ஆனா அதே ஹீரோ இன்னொரு படம் பண்ணாருங்க, அந்த படம் எனக்கு பிடிக்கும். அதுல அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இல்ல. போங்கடி நீங்களும் உங்க காதலும், அதுவா அந்த படம் பேரு மறந்துட்டேன். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு, வெங்கட் பிரபுட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு அந்த படத்துல. அந்த யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதான் ப்ரோ 2 பொண்ணு 3 பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திடுவாங்க, போங்கடி நீங்களும் உங்க காதலும். அந்த படம் தான் நடிச்சாரு. அதுவா? அப்படியா? இல்ல அந்த போங்கடி நீங்க உங்க காதலும் இல்ல, அது வந்துட்டு இவங்க மணங்கொத்தி பறவை ஹீரோயின் நீங்க சொல்றது. அவர் பேர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் லியோல வந்தாரு, லியோ ராமகிருஷ்ணன், லட்சுமி ராமகிருஷ்ணன். ஆனா அந்த குங்குமப்பூ அந்த டைம்ல பாட்டு அது ஏதோ படம் பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ, கேமரா ஒர்க்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். காமெடி என்னன்னு கேளுங்க. அந்த ராமகிருஷ்ணன் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்ப வந்துட்டு நான் போய் இந்த மாதிரி லோகேஷ் ப்ரோட்ட அப்ரோச் பண்றேன், இந்த மாதிரி ஏதாவது ரோல் இருக்கானே. அண்ணே உங்களுக்கு அண்ணே நான் உங்க ஃபேனுண்ணே, அந்த படம்லாம் அவங்க பாத்துருக்கேன்னாராம் லோகி. என்னையா சொல்ற அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இன்டர்வியூல. ஆமா அப்படின்னு, அண்ணா ஒரு ரோல் இருக்குண்ணே, சூப்பர் ரோல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுதான் லியோல கொடுத்தாராம். அதெல்லாம் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. லோக்கியும் கோயம்புத்தூர் கிணத்து கடவுள நான் ஒரு காலத்தில் அப்படின்ட்டு தான் வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். திருட்டு போயில பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்கும்ல அண்ணா? என்னண்ணே அண்ணா அதுலயும் மாளவிகா ஜாலிதான். நல்லா இருக்கும்பா அந்த படம்லாம், உண்மையாலே சூப்பர். திருட்டு போயில 2 எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சதான்னு தெரியல. பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். ஆனா பார்ட் 1 அளவுக்கு வராது. பார்ட் 1 பீக், அப்பாசு பீக். ஆனா அந்த டைரக்டர் நடுவுல கந்தசாமின்னு ஒண்ணு பண்ணாரு, திருட்டு பையிலே 1, 2க்கு நடுவுல. கந்தசாமி எனக்கு பிடிக்கும். கந்தசாமியில ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? தமிழ்வேந்தன் கந்தசாமியில ஃபர்ஸ்ட் போய் மியாவ் மியாவ்னு ஒரு சாங். பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ப்ரோ, படம் பார்க்கல. பாட்டெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஓகே சாரி. இல்ல கந்தசாமி படம் உண்மையிலே நல்லா இருக்கும். அது ஏன் ஓடலன்னு எனக்கு வந்துட்டு, அப்ப அந்த டைம்ல ஏதோ டெங்கு வந்து ரொம்ப பரவலா இருந்ததுனால வந்துட்டு தியேட்டர்ல யாரும் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ லென்த் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லப்பா, கந்தசாமி படம் 2009 வந்துச்சு, ஓகேவா? நான் அந்த டைம்ல தான் வந்து 12th முடிச்சேன். நான் 12th லீவ்ல தான் அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல டெங்கு ரொம்ப அதிகமா பரவுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமா கரெக்ட். ஆனா பெரிய ஹைப் அந்த டைம்ல சிவாஜி படத்தோட 144 பி ப்ரோ. அது நல்லா தான் ப்ரோ இருக்கும். சில சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மெக்சிகோக்கு போன உடனே ஒரு மாதிரி சிவப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க, வெறியாவும். டேய் இதெல்லாம் இவ்வளவு சிவப்பா இருக்குமா? அண்ணா அண்ணா என்னண்ணே டிஃபரன்ஸ் காட்டணும்ல. தானு ஐயா வந்து அந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் வாங்கினாரு. இன்னொன்னு தானு பல வாட்டி சொல்லிருக்காரு, வேணாம்ப்பா ஒரு 1/2 மணி நேரம் குறைப்பான்னு. இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அந்த டைரக்டர் வேற வருவார் தெரியுமா படத்துல? வருவார் மெக்சிகோல தான் வருவாரு. மெக்சிகோ தான் அவர் மெயின் ஸ்பையா. ஆமா அப்படின்னு அந்த படத்தையே பல வாட்டி பார்த்தேன். ஆனா ஒண்ணு சொல்லணும்னா விக்ரம் வேற லெவல்ல இருப்பாரு, செம்மையான. அது வந்துட்டு சிபிஐ ஆபீசர் ரோல்ல இல்ல அதுல அந்த படத்துல வந்துட்டு ஒரு அந்த இன்ஷர்ட் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு பாடி பிசிக் ஆகட்டும், லுக் ஆகட்டும், கிளீன் ஷேவ்ல செம்மையா இருப்பாரு. அப்படியே ஸ்ரேயா கார்ல வந்து போட்டி அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டைலு படத்திலேயே வந்து அவரோட காஸ்டியூம் எல்லா இடத்துலயுமே செம்மையா இருக்கும். ஆமா. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அதுல பாட்டு நிறைய பாட்டு அவரே பாடி இருப்பாரு. நிறைய பாட்டு இல்ல, எல்லா பாட்டும் அவர் தான். மேல் வெர்ஷன் வர எல்லா பாட்டும் அவர் தான். ரெக்கார்ட் அது இல்ல ப்ரோ. பம்பர கண்ணாலே அது வேற யாரோ பாடிருப்பாங்க. அது ஃபுல்லா ஃபீமேல் வெர்ஷன் தாங்க மெயின். இல்ல ப்ரோ அதுல மேல் வெர்ஷன் கொஞ்சம் வரும், இடையில லைட்டா வரும்பா. அது கூட விக்ரம், அது வில்லன் ஆடுறதுக்கு விக்ரம் வந்து பாடுனா எப்படிப்பா இருக்கும்? வேற யாரும் இல்ல. யாரு இது?
இல்ல இவர் வேற யாரும் இல்ல, நேத்து மைனா அண்டர் இல்ல ரேட்டட் சொன்னவர் தான் இவரு. அதனால அவன் நீங்க ஆடுறான், பேசுங்க. அவன் ஆடுறதுக்கு இவர் பாடினா எப்படி இருக்கும்? விஷால் ப்ரோ நான் அதுக்கு உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டேன். நேத்து எல்லாரும் அதே மாதிரி ஏங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மாங்க ஜாலிக்குங்க. அதுக்காக தான் நான் பிரகாஷ் அந்த மைனாவையும் படம் சுழலையும் பிடிக்கும். எடுத்து போட்டு விட்டேன். ஏங்க சரி, அது இன்னொரு விஷயம் இருக்கு. கந்தசாமி படத்துல என்ன ஸ்பெஷலா சொல்லுங்க பாப்போம். பிரகாஷ் ப்ரோக்கும் பிடிக்கும் அந்த படம். இல்ல இப்ப கந்தசாமி படத்துல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. இவ்வளவு சொன்னீங்கல்ல, இவ்வளவு பேசுனீங்கல்ல, கந்தசாமி படத்துல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஸ்ரேயாதான். அதையும் இன்னொரு கேட்போம். ஸ்பெஷல் எதை பத்தி ப்ரோ? கிடையாது, சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பர்சனல் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எதை பத்தின்னு சொல்லுங்க, க்ளூ கொடுங்க, நிறைய இருக்கு. விக்ரமுக்கு பர்சனல் அது அவன் மாதிரி அப்பா சொல்லுங்க. அது மாதிரி நடிச்சிருப்பாரு. விக்ரமோட அப்பாவும் விக்ரம் சேர்ந்து நடிச்ச படம். ஆமா, அந்த படத்துல வந்து வில்லனுக்கு அந்த அந்த படத்துல வினோத் அவர் பேரு. தெரியும், கில்லிலே வருவாரு நம்பால் தான். ஆமா, கில்லில வருவாரு. இந்த படத்துல வந்து அந்த வில்லனுக்கு அடியாளா இருப்பாரு. அந்த பம்பர கண்ணாடி பாட்டுல கூட கீழே இருப்பாருல, அவர்தான் அவர்தான் விக்ரமோட அந்த அப்பா. வில்லன் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங். போக்கிரிலே இரிட்டேட்டிங். பார்த்தாலே இந்த ஆளு சாத்துன்னு அந்த படத்துல சாத்துங்க. மகேஷ் பாபு அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ எனக்கு அவர் நடிச்ச எனக்கும் படத்துல பிடிக்கும் பூஜையில டைலாக் டெலிவரி பயங்கரமா இருக்கும். ப்ரோ. அவர் பாக்கு போட்டுனே போக்கிரில ஒரு விஷயம் பண்ணுவாரு பாரு, ஆட அம்மா. ஆமா இல்லண்ணா, எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். அவருனால எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். அவர் வந்துட்டு ஹலோ உடனே வடிவேலு ஹலோ அப்படின்னு வரல. அதெல்லாம் இல்லங்க, போத வருமான்னு கேப்பா. அப்படி இல்ல. ஆமா அந்த பாவம் என்ன எனக்கு அடிக்காமயே வருது. இல்ல அவர் வாயில அப்படியே ஒழுவும் ஒரு பக்கம், அப்படியே பாக்க மென்னு அப்படியே. ஆமா அண்ணா, ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கே, அடிக்கடி வருது. அவர் இதுலயும் பாக்கு போட்டுதான் பாரு, கந்தசாமிலையும். கந்தசாமிலையும் பீடா போட்டுதான் இருப்பாரு. கந்தசாமி ஓடாதுக்கு இப்போ ஒரு ரீசன் சொன்னீங்கல்ல, அதுக்கு கனவா இருந்தால் நியாயம் வேணாமான்னு கீழே ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரகாஷ் ரோக் அந்த படம் எனக்கு பிடிக்கும்பா. யாருக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு பிடிக்கும் அந்த படம். பாட்டெல்லாம் இட்டு அந்த படத்துல. படமும் வந்துட்டு பாட்டெல்லாம் சூப்பர். படமும் வந்துட்டு எனக்கு வந்து அந்த படம் வந்துட்டு நல்லாதான் இருக்கும். அதுல என்ன வந்து அது ஏன் கமர்ஷியலா போலன்னு யோசிக்கிறேன். இல்ல ஆனா இப்ப நீங்க அதுக்கு டெங்கு ரீசனா சொன்னீங்கல்ல, அதுக்கு கேட்டு. இல்ல அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா எல்லாம் அது அந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்திருக்க வேண்டிய படம் அது. டிஎஸ்பி அப்போ ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. அந்த படத்துல மகேஷ் பாபு சுகுமார் ப்ரோ மனசாட்சியே வேணாமா ப்ரோ? அந்த படம் நல்லா இல்ல, ஓடல, முடிஞ்சு போச்சு. டெங்குலாம் காரணம். அந்த படத்துல வந்து அந்த டைம்ல வந்து எல்லா படமும் ஒண்ணுச்சு. சுகுமார் ப்ரோ ஓவர் ஹைப்ல வந்துச்சு. அந்த டைம்ல மாசிலா மணி கூட தான் வந்துச்சு. ஒண்ணுச்சு சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷனாலே ஒண்ணுச்சு அந்த காலத்துலயோ. அதேங்க அந்த படத்துல பாட்டுலாம் என்ன மாதிரி பாட்டு, டோரா டோரா அந்த பாட்டா இருக்கட்டும். சிக்கு சிக்கு ஓடி ஓடி விளையாடு அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஓடி 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 ஓ திவ்யா திவ்யா அந்த பாட்டு என்னென்ன பாட்டு, பயங்கரமான பாட்டு. நம்ம வேதாளம் விஸ்வரூபத்தெல்லாம் பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பேசுவோம். இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். டக்குனு இங்கிலீஷ்ல பேசுவார் தெரியுமா? சாங் விட்டுட்டீங்க, ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. ஓதிவியா சொன்னாங்க. ஓகே ஓகே. ஆனா இதுல ஓப்பனிங் சாங் நல்லா இருக்குமே. ஓப்பனிங் சாங் எங்களோட கோட்டை சைட்டு கீட்டு அடிச்சா நீ எடுத்திருப்ப மாட்ட பானிபூரி போல எதிரி. எத்தனை பேருக்கு மாசில்லா மணின்னு அவ்வளவு குஷி ஆகுது. அப்பெல்லாம் சன் பிக்சர்ஸ், சன் டிவி, சன் மியூசிக் எல்லாம் திறந்தாலே எந்த டிவி திறந்தாலும் இதுதான் வரும். மாசில்லா மணி அப்படின்னு அப்படியே குஷி ஆகும். ப்ரோ அப்ப சுனைனா மேல செம்ம கிரேஸ் எனக்கு, அதனாலே பாப்பேன். உனக்கு மட்டும் கிரேஸ் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். அவருக்கும் தான். அந்த சாங் ஒன்னு படத்துல நடிச்சவருக்கு தான் ரொம்ப கிரேஸா இருந்தாரு. சூப்பர் சூப்பர். அண்ணா என்ன மியூசிக் இமான் தானே? நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. இல்ல சொன்னேன் மேல படத்துல நடிச்சது. எனக்குலாம் டோரா டோரா பாட்டுலாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த டெய்லி காலைல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அசல் படத்துல வந்து அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டு குதிரைக்கு தெரியும் பாட்டு. எனக்கு குதிரைக்கு துஷ்யந்தா பாட்டு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இருங்க, துஷ்யந்தா பாட்டுலாம் பிடிக்குங்கிறது குதிரைக்கு தெரியும் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். நான் லிரிக்ஸ் எப்படி மனப்பாடம் லிரிக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைரமுத்து பிரிச்சு எடுத்திருப்பாரு.
லிரிக்ஸ்ல யார ப்ரோ? வைரமுத்துவே குதிரையா மாறின சம்பவம் யார அது. பி- சரியான யார சம்பவம். யார பிரிச்சு ஏங்க, எடுத்தாரு ப்ரோ? எனக்கு டோட்டலாவே சொல்றேங்க. பாட்டுனாலும் பாட்டு அந்த சமயத்துல இந்த டோரா டோரா பாட்டு, மாசிலாமனுடைய எல்லா சாங்கும், அசல் சாங்கு, அசல் சாங் அந்த குதிரைக்கு தெரியலாம் வந்து எனக்கு வந்து அண்ணா என்ன டோட்டல் இத்தனை வாட்டி மனப்படம். குதிரை வந்துருக்கு அண்ணா, ஏங்க உங்களுக்கு ஏன் அந்த பாட்டு பயங்கரமான ரொம்ப பாட்டுங்க. பிடிச்சது? எனக்கு வந்து லிரிக்ஸுங்க எனக்கு வேற லெவல் லிரிக்ஸ். அப்படியா? தியேட்டர்ல சன் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சன் பாதி சன் பாதி பாட்டு சன் தான் வரும். சரியான பிக்சர்ஸ்லாம் டென்ஷன். ஒரு காலத்துல செம்மையா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அப்படியே குட்டி புலின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த பாட்டுல அப்படியே சசிகுமார் சைக்கிள்லயே வருவாரு. ஆடியரே ஆடியரே அப்படி அந்த பாட்டு தான் வரும். ஆடியரே. குட்டி புலி அண்ணா அப்படின்னு வரும் உண்மையாலுமே கடைசியா. சொல்றேன், குட்டி புலி செம்ம ஆல்பம்ல, சீரியஸா ஜிப்ரான் இருக்கட்டும், இல்லங்க சுகுமார் ப்ரோ, சூப்பரா இருக்கும் எல்லா இன்னொரு பாட்டும். ஏன் பீக் ப்ரொமோஷன் விட்டுட்டீங்களே. ஜிப்ரான்டியே இல்லைங்க, ஜிப்ரான்டியே விட்டுருங்க. ஜிப்ரான்டியே வந்து மற்ற படங்கள்லாம் கூட விட்டுருவேன். ஆனா பாட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு ஒரு பாட்டு எடுத்திருப்பாரு ஜிப்ரான். பிரிச்சு சின்ன சின்ன படங்களுக்கு குவாலிட்டியா கொடுத்திருப்பாரு. என்ன பாட்டுன்னா டானாக்காரன்ல பாத்தீங்க. எனக்கு வெற்றிமாறன்ட்டையும் ரஞ்சித்தையும் தமிழ்கிட்டையும் தமிழ் தமிழ் அந்த இயக்குனர் தமிழ்கிட்டையும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்களாம் எடுக்கிறலாம் ரொம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரொம்ப ஒரு உம்முனே இருக்க மாதிரி ஆட்கள். அவங்க படம் எடுக்கிறலாம் அப்படி. ஆனா அவங்களோட லவ் சீன்ஸ் இருக்குல்ல, ரஞ்சித்தோட லவ் சீன்ஸ் எல்லாம் பாருங்க, நீங்க நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். உண்மையா காலால வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆமா. ஹியூமா கரைச்சி சீனு, அந்த உட்காந்து டேபிள்ல பேசுறது, வெற்றிமாறனோட லவ் சீன்ஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அந்த பாட்டு எடுத்திருப்பாரு. அஹ் பயங்கரமான பாட்டு. அது எனக்கு நான் வந்து அஞ்சலி நாயர் ஒரு சைடு, விக்ரம் பிரபுவோட இது லிரிக்ஸ் ஒரு சைடு, அப்புறம் மியூசிக் ஒரு சைடு, இது எல்லாமே சூப்பரான பாட்டு. பிரகாஷ் அண்ணா, அந்த குட்டி புலியில அதுவும் கருவாக்காரன் ஒரு கண்ணை பாட்டு மூடி இருக்கும். கரை தெருக்க. ஆமா, அது குட்டி புலி, அதுவும் பயங்கரமான பாட்டு. ப்ரோ, அதுல வைரமுத்து வேற அக்கா லிரிக்ஸ் மக அதெல்லாம். அக்கா மக விட்டுட்டீங்களே. அதெல்லாம் டார்கி டார்கி. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. காலங்களில் கன்னி அவள் பருவத்திலே வசந்தம் படம் பாத்துட்டீங்களா ப்ரோ? பாத்திருக்கீங்களா ப்ரோ? கேளு தலைவா, அத முதல்ல இல்ல இல்ல, விடுங்க. காலங்களில் அவள் வசந்தம் படம் பாத்திருக்கீங்களா போங்க அப்படியே, போங்க அப்படியே, பின்னாடி போங்க அப்படியே. ப்ரோ? இப்ப ரிலீஸ் சரி ஆன ப்ரோ, சுமார் ப்ரோ. அஞ்சலி நாயர் படம் தான் அது. எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து டானாக்காரன் தான் அஞ்சலி அஞ்சலி நாயர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும், ஆள் பார்க்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப 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 அழகா இருப்பாங்க. எனக்கு அந்த படம் அந்த பாட்டு பூராமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சித்தப்பா இங்கே விக்ரம் பிரபு கூப்பிடும்போது இன்னொரு பொண்ணு என்ன கரண்ட் வருதுன்னு பார்க்கறப்ப இவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்ணை மூடி காதல் தெரு அதாவது கண்ணை மூடி காதல் கடை தெரு கை பிடிச்சி நடக்கிறேன்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வரும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பயங்கரமான எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த 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 பாட்டில் வர எல்லா லிரிக்ஸுமே சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர் தானாகாரன்ல. அப்படியா? அவர் எனக்கு உண்மையாலுமே வந்து நீங்க தமிழ் வந்து முழுநீள காதல் படம் எடுக்க சொல்லி சொல்ல சொல்லுங்க, அவ்வளவுதான். அவர் எனக்கு அந்த அதுக்கப்புறம் காதல் காட்சி விஜய் ஃபுல்லாவே சேதுபதி நல்லா கூட இருக்கும். பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனா இப்ப கார்த்தி கூட பண்ணிட்டு இருக்காரு. விஷால் ப்ரோ கை கட்டிட்டே இருக்காரு. அவர் ஸ்பீக்கர்லானுங்க ப்ரோ இருக்காரு. நான் ஒன்னு சொல்லணும். சொல்லிருங்க சொல்லிருங்க, எதா இருந்தாலும் சொல்லிருங்க. ப்ரோ நேத்து அண்டர் ரேட்டட் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல வேலம்னு ஒரு படம் அசோக் செல்வனோடது சொல்லணும்னு இருந்தேன். சூப்பரா இருக்கும், யாராவது பாக்கலன்னா ஜனனி பாருங்க. ஐயர் இருப்பாங்களே அந்த படமா? ஜனனி ஐயரும் ப்ரோ அதோட இன்னொன்னு இருப்பாங்க, கிளைமேக்ஸ் மட்டும் வரதன் படம் மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும். அது ரீசெண்டா வந்த படம் தான் ப்ரோ. அது இந்த போர் தொழிலுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல bro, கரெக்டா அதுக்கு இல்ல இல்ல தெரியல. ப்ரோ, அதுக்கு முன்னாடி ப்ரோ. முன்னாடியே இல்ல ப்ரோ வந்துருச்சு bro. அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதெல்லாம் ஓ, அதுக்கு முன்னாடியே நித்தம் ஒரு வானம்க்குலாம் முன்னாடியே வந்துருச்சு அது. ஆமா, அது சபாநாயகனுக்கும் முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சபாநாயகனுக்கும் முன்னாடி ப்ரோ வந்துச்சு. அந்த படமும் யாரும் பார்க்கலன்னா பாருங்க ப்ரோ ப்ரோ. சபாநாயகன் சபாநாயகன் யாருக்காச்சும் பிடிக்குமா ப்ரோ? ஜாலி. இங்க எனக்கு எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ப்ரோ. ரொம்ப பிடிக்கும் bro. எனக்கும் ரொம்ப நான் பிடிக்கும். நடுவுல வந்து ப்ரோ அந்த நான் 5 பேபி தடவை தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. அந்த பேபி மாசங்க அந்த ரிங்டோன் சுத்திட்டு இருந்த ஒரு டைம்ல, அந்த ஒரு ஒரு மாசம். பேபிமாவோட எனக்கு அந்த ஸ்கூல் ஹீரோயின் வருவாங்கல்ல, அவங்கள ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல ப்ரோ, சாங் சொல்றேன், ரிங்டோன் சொல்றேன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ அந்த படம் நல்லா இருக்கும் ப்ரோ. சரக்கு அடிக்கிறேன்னு ஜூஸ் ஊத்தி குடிச்சிட்டு இருப்பாங்க சோக பாட்டுக்கு. ஜாலியா இருக்கும் அந்த படம். இல்ல ப்ரோ, அந்த டைரக்டர் அதை விட அந்த ஆல்கஹால் சீனே டாக்டர் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வச்சாராம். டாக்டர்னு போய் சொல்லிடுவாங்கல்ல ஃப்ரெண்டு ஆமா ஆமா கேரக்டர், அப்ப ஆமா. முதலுதவி பண்ணுங்க, அந்த சீன்ல குபீரா இருக்கும். தித்தாச்சா தித்தாச்சா. அது ஜாலியான படம் ப்ரோ. சீரியஸா இருக்கு. அது அந்த சச்சின் 200 அடிக்கிற சீன் அதுவும் நல்லா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். அதுல ஓப்பனிங் ஷாட்டே ஈரோடு இது திண்டல் கோயில காட்டுவாங்க, அப்படியே அங்கேயே நல்லா ஆயிட்டேன் நான் சுத்தி இருக்கிற ஹீரோவோட ஏரியா. அக்கா முதற்கொண்டு அழகா இருப்பாங்க ப்ரோ அந்த படத்துல. ஏங்க அங்க எல்லாத்தோட அவங்க தாங்க அழகா இருப்பாங்க. ஆமா, அதுல ரியாலிட்டி 5 பேர் பல்தான் கீழே பாத்துக்கோங்க இருக்கும்.
இல்ல ப்ரோ, அந்த மூவி நாங்க 2 பேரும் ஒட்டுக்கா தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அதனால பிரச்சனை அது இல்ல. அவ்வளோ நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் அது அவ்வளோ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க பாருங்க. ஆமா. அத நேத்து நான் சொல்லலாம்னு நெனச்சேன். சரி அது எல்லாருமே பார்த்திருப்பாங்க. தெரிஞ்ச படம்ங்காட்டி விட்டுட்டேன். இல்ல ப்ரோ நேத்தே அப்படியே சொல்லியிருப்பேன். அது நித்தம் பார்க்க ஒரு முடியாது. வானமும் யாரும் பார்க்கலன்னா பாருங்க ப்ரோ, அந்த படமும் நல்லா இருக்கும். என்ன விஷால் ப்ரோ ஆள காணும். அவர் கட் ஆயிடுச்சு போல. 16 இயர்ஸ் ஆஃப் நாடோடிகளா கீழே பேச சொல்லியிருக்காங்க. அந்த படம் சன் பிக்சர்ஸ் வாங்காம போயிட்டாங்க பாருங்க. சன் பிக்சர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தா ஜெகடம் ஜெகடம் ஜெகடகடம் ப்ரோமோ பண்ணி ஃபயர் பண்ணி சம்போ சிவசம்போ சிவ சிவசம்போ அதுதான் வரும் ஓப்பனிங்ல. இல்ல இல்ல பரணி கரெக்டா அடி வாங்குவார்ல காதிலேயே, அதை போட்டு அதை ப்ரோமோ இருந்திருக்கும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிற பீக்கு வேட்டைக்காரன் தாப்பா. அதுலயும் எல்லா சாங்ஸும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. நாடோடிகள் வேட்டைக்காரனா வாடான்னு காப்பு ஏறும் பாருங்க. அது வாடான்னு செல்லா காப்பு ஏறும் பாருங்க. புலி உருவு ப்ரோமோ ப்ரோ அயன் ப்ரோமோ நல்லா இருக்கும் போலன்னு அது ஒரு ப்ரோமோ வரும், அதுவும் நல்லா இருக்கும் ப்ரோ. யாராச்சும் வீட்டுல சன் டைரக்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆடு போடுவானுங்க ப்ரோ. அயனோட படத்தையும் பாக்குற மாதிரி யாரும் பார்த்துருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். சன் டைரக்ட் ஆட்ல வரும். அப்போ ஒருத்தர் வருவார் அந்த ஆடுக்கு, சோடா புட்டி கண்ணாடி போட்டு நல்லா இருப்பாரு. வீட்டுக்கு வீட்டுக்கு சன் டன். சரி அமைதியா இருக்கு, முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. கடைசி ஒரு படம் மட்டும் சொல்லிட்டு போடுங்க. சுகன் வந்தாரு. இல்ல சுகன் வந்தாரு. சுகன் வந்து நேத்து இந்த டாபிக்ல சொல்றேன்னாரு. பிரகாஷ் ப்ரோ நீங்க 5 படம் சொல்றீங்க, 1 சொன்னீங்க, பேலன்ஸ் 4 இன்னைக்கு இப்போ ஒரு படம் சொல்லிட்டு கட் பண்ணிருங்க ப்ரோ. இல்ல இன்னொரு டாபிக் வரும்போது அந்த டாபிக் சொல்லும்போது சொல்லிடுவோம். வர சனிக்கிழமை சொல்லுவோம். வர சனிக்கிழமை வந்து என்ன டாபிக், நாளைக்கு மறுநாள் 2 டாபிக். நாளைக்கு மறுநாள் வந்து அரை மணி நேரம் வந்து இந்த அண்டர் ரேட்டட் ஃபிலிம் கேட்டகரியில் வந்துடும், யாரும் பார்க்காத படங்கள். அடுத்து வந்து பேய் கதை அன்னைக்கு விட்டு வச்சிருக்காது, பேய் கதை கண்டினியூ பண்ணுவோம். சனிக்கிழமை 2 தான். பிரகாஷ் ப்ரோ, நான் பாய்ஸ் 4 சீசன் பார்த்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு தான் முடிச்சேன். 4 சீசன் வேகமா முடிச்சிட்டீங்க. நான் இப்போ தான் 2ஆவது சீசனே போயிருக்கேன். எப்படி இருக்கு உங்களுக்கு 4 சீசனும்? பயங்கரம் தான். நான் இப்படி ஒண்ணு இருக்கு இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நான் 2ஆவது சீசன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2ஆவது சீசன் கொஞ்சம் எனக்கு போறது கொஞ்சம் ஒரு இதாக தான், மந்தமாக தான் போகுது. ஒரு வேகம் எடுக்குமோன்னு தெரியல இனிமேல். எனக்கு இருக்கிறதுலே 3ஆவது சீசன் தான் ப்ரோ ஓஜி நான் பார்த்த வரைக்கும். எனக்கு விக்ரமும் அதுவும் ஒரே நல்லதா ரிலீஸ் ஆச்சு. 3ஆவது சீசனும் விக்ரம் படம் கமல்ஹாசன். காலையில அதை பார்த்துட்டு வந்தேன், சாயந்தரம் இதை ஏற்றி பார்த்தேன். 3rd சீசன். ஓகே, நாளைக்கு நானும் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் எனக்கு இந்த எபிசோட் 4 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு இன்னும் ஒரு 15 நாள் ஆயிரும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன். பாய். சுகன் சொல்கிறீங்களா இல்லையா? இல்ல தலைவா, நான் நாளைக்கே சொல்றேன். நானும் லேட்டா தான் வந்தேன், இப்போ உள்ள ஜாயின் பண்ணேன். நான் நாளைக்கே சொல்றேன். ஓகே ப்ரோ, பை பை. ஓகே, பாய்.